வணக்கம், காலை வணக்கம், குட் மார்னிங். நான் பேசுகிற எல்லோரும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ மை நேம் இஸ் ஸ்ரீகாந்த், திருச்சி கவர்மெண்ட் ஐடியில் எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் ஸ்டாஃபாக இருக்கேன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see about the topic இன்டர்வியூ ஸ்கில்ஸ். அதாவது இன்டர்வியூ ஸ்கில்ஸ்னா என்ன, முதல்ல இன்டர்வியூனா என்ன, இதில் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், வாட் இஸ் த ப்ராப்பர் மேனர் டு அட்டெண்ட் அன் இன்டர்வியூ அண்டு சில டிப்ஸ் இதில் அப்படின்றத தான் நம்ம இந்த செஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சார் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பையன் ஐடிஐ நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உடனடியாக எதர் யூ ஆர் கோயிங் ஃபார் ஜாப் ஒரு அப்ரெண்டிஸ் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, த ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் அப்பியர் ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் எப்படிலாம் உங்களோட பிஹேவியர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் இன்டர்வியூ? இன்டர்வியூனா என்ன? ஓகேங்களா, ஸோ முதல்ல எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இன்டர்வியூஸ் ஆர் எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் வித் எம்ப்ளாயர் ஆர் இன்டர்வியூவர். அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயர்னா யார், இன்டர்வியூவர்னா யார்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாமே. சாரி, உங்களால் சொல்ல முடியாது, சாரி. எம்ப்ளாயர்னா யார், இன்டர்வியூவர் யாருன்ற முதல்ல டிஃபரெண்ட் பண்ணாங்க. எம்ப்ளாயர் இஸ் அ பர்சன் who gives you job. அதாவது உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ப்ளாயர். இட் கேன் பி அ சிங்கிள் பர்சன், ஓனர், அந்த கம்பெனி ஓனரே எம்ப்ளாயர் தான் சொல்லுவாங்க, கம்பெனி எம்ப்ளாயர் தான் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் பிஹெச்எல் தென் ஹூ இஸ் எம்ப்ளாயர்? அப்படின்னா பிஹெச்எல் இஸ் யுவர் எம்ப்ளாயர். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் பேர் என்ன சம் அதர் கம்பெனி, அதோட ஓனர் இருக்காங்கன்னா, ஸோ ஹீ இஸ் யுவர் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் இஸ் அ டேர்ம். அந்த டேர்ம் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய முதலாளி அல்லது உங்களோட தொழில் நிறுவனம், இவங்களை தான் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இன்டர்வியூவர் அப்படிங்கிறது, ஓகேங்களா, அந்த எம்ப்ளாயர் சார்ந்து அவரோ அல்லது எம்ப்ளாயர் சார்ந்தோ ஒருத்தர் ஹெச்ஆர்னு ஒருத்தர் உங்களை இன்டர்வியூ எடுப்பார். ஓகேங்களா, அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் தான் இன்டர்வியூவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயி அப்படின்னா வேலைக்கு போகிற நீங்கள், எம்ப்ளாயர் அப்படின்னா வேலை கொடுப்பவர்கள், அதாவது நீங்கள் வேலைக்கு உங்கள் கம்பெனியோட பேர் தான் எம்ப்ளாயர். அடுத்து, டியூரிங் யுவர் இன்டர்வியூ may pay attention to yours or your non-verbal communication or answer questions. ஓகேங்களா, இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் மட்டுமல்ல, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். முதல்ல இந்த டெஃபினேஷன் நம்ம பார்த்துருவோம். வாட் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லை. நம்மலாம் பேசுறதுல 75% வந்து நம்மளுக்கு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நம்ம பாடியில் இருக்கும். ஓகேங்களா, வெறும் ஒச்சப்பான் தான், அதாவது மீதி இது இருக்கிறது மட்டும்தான் வெர்பல் கம்யூனிகேஷன். யோசிச்சு பாருங்க, வெர்பல் கம்யூனிகேஷன் மட்டும் ஒருத்தர் யூஸ் பண்ணாது எப்படி இருக்கும்னு. குமார், காலை சாப்பிட்டியா, தூங்குனியா, இட் மே பி லைக் அ ரோபோட்டிக் வாய்ஸ். ஒரு ரோபோட் பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதில் எந்த உணர்ச்சியும் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, நான் வெர்பல் கம்யூனிகேஷனாக ஒன்றும் இல்லை, உங்களோட போஸ்டர்ஸ், கெஸ்டர்ஸ், ஓகேங்களா, உங்கள் முக பாவனைகள், உங்களுடைய குரலில் இருக்க ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாமே சொல்கிறது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். ஓகேங்களா, ஒரு இன்டர்வியூ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் எப்படி அதை கவனித்து ஆன்சர் சொல்கிறீங்க, அது எந்தெந்த மாதிரி உங்கள் முகபாவனைகள் மாறுது, என்னெல்லாம் செய்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம ஐடியிலே பழகிருப்போங்களா. உங்களுக்கு கேள்வி கேட்டால் என்ன செய்வீங்க, பதில் தரலைன்னா நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டு தலையை சொறிகிறது, இப்படிங்கிறது, இப்படி யோசிக்கிறது, இப்படி கீழே உட்கார்றது, ஓகேங்களா, கீழே காலை நோண்டுறது, அப்படியே வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, செய்ய வேண்டிய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் டேக் அ ஸ்மைல், சார் ஐ வாண்ட் டு திங்க், ஜஸ்ட் இன்ஃபார்ம் மீ ஐ வாண்ட் டு திங்க் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் திங்க், இஃப் யூ நோ தி ஆன்சர் டெல் ஆர் எல்ஸ் சார் நோ ஐடியா சார், ஐ ஹவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போயிடலாம். அதை விட்டுட்டு அங்கே கொஞ்சம் சில ஆக்ஷன்ஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக அமையும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய ஆன்சர்ஸ் மட்டும் அங்கே கிடையாது, உங்களோட உடல் அசைவுகள், முகபாவனைகள், குடல் இருக்க ஏற்ற இறக்கங்கள், ஓகேங்களா, அதெல்லாமும் அவங்க நோட் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்கன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் டெல் யுவர் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ் ஹவு வெல் யூ ஃபிட் இன் தேர் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 பாயிண்ட்டுகளை வச்சு தான் நீங்கள் எவ்வாறு அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் என்ன சொல்கிற ஃபிட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இன்டர்வியூனா ஒன்றும் இல்லைப்பா, அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் வேலை எடுக்க ஒருத்தவங்க உங்கள் ஐடிக்கு வராங்க. ஓகேங்களா, அதாவது சிம்பிள், நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளில் எனக்கு இதெல்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்குவீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிற வரவங்களும் அவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்.
என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தந்த தகுதிகள் இருக்கணும், இந்தந்த பேர் என்ன பர்சனாலிட்டிஸ் இருக்கணும், குவாலிட்டிஸ் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது மட்டும்தான் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். டெக்னிக்ஸ். ஓகே, டெக்னிக்ஸ்லாம் சும்மா பேசிக்காக சில விஷயங்கள். ஓகேங்களா? உதாரணத்துக்கு மேக் அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். எப்படி மேக் பண்ணலாம்? குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் விஷ். ஓகேங்களா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐடியிலே இன்டர்வியூ வரவங்க பார்த்தா பசங்க போய் உட்காந்துட்டு என்ன கம்பெனி சார் நீங்கள் அப்படின்னு போய் கேட்குறது, அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல இம்ப்ரெஷன், ஒரு ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. ஓகேங்களா? தட் கேன் பி அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லினா ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறது, கட்டம் சட்டை போடுறது, பூ போட்ட சட்டை போடாமல் இல்லாமல். ஓகேங்களா? கொஞ்சம் டீசெண்டாக ஒரு பிளெயின் ஷர்ட்டு, இன்னும் பின்னால் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? தட் வில் பி சாலிட்ஸ் ஓவர் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ் க்ரைட்டீரியாவை. சாலிட்ஸ் ஓவர் பேட்டர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது பிளெயின் ஷர்ட் எந்த டிசைன்லாம் இல்லாமல். ஓகேங்களா? ஒரு பிளெயின் ஷர்ட் போட்டிங்கன்னா தட் வில் பி ஓகே. ஓகேங்களா? இதெல்லாம் டெக்னிக்ஸா. ஓகேங்களா? அது கொஞ்சம் ஓகேயாக இருக்கும், இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணலாம். அடுத்து இம்ப்ரூவ் யுவர் இன்டர்வியூ ஸ்கில்ஸ். அதை நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். ஓகேங்களா? இன்டர்வியூ ஸ்கில்ஸ்னால் என்ன, எப்படி பதில் சொல்லணும், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல எப்படி பதில் சொல்லணும், முகபாவனைகள் எப்படி வச்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். லிசன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். முதல்ல லிசன் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? கிளாஸில் டெஸ்ட் எழும்போது என்ன பண்ணுவோம், ஸ்கூல்லலாம் பரீட்சையில் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, நம்மளுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு வருவோம். அப்படி இல்லாமல் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க என்ன கேள்வி கேட்கணும் முதல்ல காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு என்ன பதிலோ அதை மட்டும் கொடுக்குற மாதிரி பாருங்கள். லாஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் ஆஃப்டர் த இன்டர்வியூ. இது நிறைய பேர் நம்ம பண்ணுறது இல்லை. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நமக்கு இன்டர்வியூ ஒரு வேளை நம்ம நல்லா பண்ணலையோ நம்ம மனசுக்கு தோணலாம். ஓகேங்களா? அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியலை. ஓகேங்களா? யார் இன்டர்வியூ நம்ம எடுக்கிறாங்களோ அவங்க கேட்ட கேள்வி நல்லா பதில் சொல்ல முடியலை, எப்படி வேணாலும் வாட் எவர் இட் மேபி. கிளம்பும் போது கடைசியாக ஒரு ஷேக் ஹேண்ட், தேங்க்யூ சார். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பண்ணுவோம். இது ஐடியில் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஜஸ்ட் த சேம் திங் இன்டர்வியூ முடிச்சுட்டு போகும்போது எதர் யூ டிட் இட் கரெக்ட்லி ஆர் நாட், வெல் ஆர் நாட், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஜஸ்ட் அவங்க சார் தேங்க்யூ சார் கை கொடுத்துட்டு தட் வில் ஷோ ஹவு ஜெனரஸ் யூ ஆர். நீங்கள் எவ்வளோ பண்பட்ட மனிதன்ற அது காட்டும். சரிங்களா? ஸோ தட்ஸ் த லாஸ்ட் பாயிண்ட். இதெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரிப்பரேஷன் ஃபார் த இன்டர்வியூ. ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் ஃபார் த இன்டர்வியூ எப்பயுமே ஓரளவுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா அது நல்லது. இதில் நிறையா பண்ணாதனால தான் நிறைய பாதகங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். முதல் பாயிண்ட், ரிசர்ச் த கம்பெனி. வாட் யூ மீன் பை ரிசர்ச் த கம்பெனி? அதாவது ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. என்னால் இன்டராக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தாராளமாக நீங்கள் இடமறிச்சு கேட்கலாம். எங்களுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரிசர்ச் கம்பெனினா ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை ஐடிஐயில் உங்களுக்கு ஒரு கம்பெனி இன்டர்வியூ வருது. ஓகேங்களா? இந்த கம்பெனிக்கு நான் போகலாமா? ஓகேங்களா? அப்படின்றது ரிசர்ச் பண்ண சொல்லலை. முதல்ல அந்த கம்பெனி யார், அவங்களோட டேர்ன் ஓவர் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த கம்பெனி, அவங்களோட ரீசன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா, ரெகக்னைஸ் பண்ணால் தான் கம்பெனியாக இருக்கும், அது வேறு விஷயம். பட் அவங்க எந்த லெவலில் பேர் இண்டெக்ஸில் இருக்க, இந்தியன் இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? ஸோ தட் யூ மே பி கான்ஃபிடென்ட், நான் ஒரு நல்ல கம்பெனிக்கு தான் வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கம்பெனியில் உட்கார்ந்துருக்கிறவங்க உங்கள் கம்பெனியை பற்றி எதாவது தெரியுமா நிச்சயமாக கேட்பாங்க. வாட் யூ நோ அபவுட் மை கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் ஏன் உனக்கு வேலை தரணும், ஒய் ஷுட் ஐ கிவ் யூ அ ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த கம்பெனியில் இந்த மாதிரிலாம் வேலை இருக்குது, எனக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ வி போட் மீட் ஈச் அதர்ஸ் க்ரைட்டீரியா, அதனால் அங்கே வேலை கொடுக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்ட் த ரிசர்ச். ஒரு கம்பெனியை பற்றி ஒரு பேசிக் ரிசர்ச். இதுக்காக நீங்கள் லைப்ரரிக்கே போகணும், கையில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது இந்த காலத்தில். சின்னதாக அந்த கம்பெனி பேரை போட்டு கூகுள் சர்ச் பண்ணாலே போதும். கிளாஸ் டோர் ரிவ்யூஸ், அவங்க கிளாஸ் டோர் ரிவ்யூஸ்னு ஒரு வெப்சைட், அதில் அந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் எப்படி நடத்துகிறாங்கன்ற அது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஃபேஸ்புக் மாதிரி எல்லாருமே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூ மே ஹேவ் த கான்ஃபிடென்ட்.
ஓகேங்களா, கான்ஃபிடென்ட் இல்லை எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலன்னா இன்டர்வியூ நீங்கள் போக மாட்டீங்க. இங்கே நிறைய ஐடியில் நிறைய பேர் பார்ப்பாங்க, இன்டர்வியூ போய் உட்காந்துட்டு அங்கே போயிட்டு சார் இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல சார், அது தேவையில்லாத வேலை. நீ ரிசர்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதர் யூ லைக் த கம்பெனி ஆர் நாட், முதல் பாயிண்ட். ரெண்டாவது போயிட்டு எனக்கு கம்பெனி நல்லா இருக்கான வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் இருக்கிறது முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் இம்ப்ரெஸ் த எம்ப்ளாயர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க, நான் ஏன் உன்னை வேலைக்கு எடுக்கணும், எல்லா இதுலையும் கேட்கறது ஒரு கேள்வி, நான் ஒய் ஷுட் ஐ கிவ் யூ ஜாப், இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன காரணத்துக்காக நான் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் ரிசர்ச் த கம்பெனி. செகண்ட் பாயிண்ட், ஷேர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா உங்களுக்கான தெரியலை, உங்களுக்கும் வச்சுக்கலாம். இது ஒரு என்ன சொல்கிறேன், நாட் ஃபார் ஃப்ரெஷர்ஸ், ஆல்சோ ஃபார் ஃப்ரெஷர்ஸ். அதாவது ஒரு கம்பெனியில் இப்போ நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அடுத்த கம்பெனி போகிறீங்க. ஸோ அங்கே உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லலாம். கொஞ்சம் இதாக சொல்லலாம், நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார், நான் இத்தனை ப்ராடக்ட்டை கரெக்ட் டயத்தில் டெலிவரி பண்ணியிருக்கேன் சார், இதுக்காக எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு பேர் என்ன மெரிட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நான் இதெல்லாம் ஸ்கூலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யுவர் ஃப்ரெஷர் ஐடியே தான் படிச்சிருக்கீங்க சார், இந்த மாதிரி இத்தனை காம்படிஷனில் கலந்துருக்கேன் சார், நான் இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன் சார், கலந்துருக்கேன், வாட் எவர் இட் இஸ், உன்னோட பேசிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் இன்டர்வியூவில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், இதெல்லாம் தான் சொல்லணும். அடுத்து, டிஸ்கிரைப் த சிச்சுவேஷன், த டாஸ்க், தி ஆக்ஷன் யூ டுக் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன். இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்களுக்கு தான் முக்கால்வாசி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாதனை பண்ணியிருந்தாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டீங்க, ஓகேங்களா, இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது சார். ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த எம்ப்ளாயர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்க, நீங்களே ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஹோட்டலையே கம்பெனின்னு ஆரம்பிங்க, நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க, 2 சர்வர் பேர் என்ன, ஒரு சர்வர் பையன் மாஸ்டர் உங்களாம் வேலைக்கு எடுக்கிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஏதோ யோசனை கேட்குறேன், தம்பி என்னப்பா இன்னைக்கு இது பேர் என்ன, இன்னைக்கு இந்த நாளாக இருக்குது, இன்னைக்கு சாப்பாடு அதிகமாக வைக்கலாமா கம்மியாக வைக்கலாமான்னு அந்த மாஸ்டர் யாரோ ஏதாவது ஒரு இன்புட் உங்களுக்கு கொடுத்தா யூல் பி, அதை வச்சு நீங்கள் ஃபுல் முடிவு எடுக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் யூ மே எக்ஸ்பெக்ட் சம், ஏதாவது ஒன்று அவங்க வாயிலேருந்து எதிர்பார்க்கணும்ல. ஆனால் அவங்க கேள்வி கேட்டு எதுவுமே சொல்லாமல் வாய மூடிட்டோன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருமோ, பிகாஸ் யூ ஆர் ஹையர்டு தெம். சம்பளம் கொடுக்குறீங்க, கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் அப்படியே கீழே முடிச்சுக்கிட்டுனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும். தயவு செஞ்சு கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா, மேஜர் யூ கேன் டெல் இன் யுவர் ஐடி சார், கேட்பாங்க வாட், ஏதாவது சாதிச்சா மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டால் சொல்லுங்கள். இல்லை ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு எங்கள் ஐடி பக்கத்தில், நான் ஃபர்ஸ்ட் எய்டு இது பண்ணி நான் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டேன். இட் மே பி நாட் ரிலேட்டட் டு த ஜாப், நீங்கள் அதுக்கு நீங்கள் எந்த இதுவுமே ஏதாவது யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒன்று யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நான் என்ன பிரச்சனை வந்துச்சு இந்த கம்பெனியில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கு நான் இந்த மாதிரி இது பண்ணி இந்த ஆக்ஷன் எடுத்து ரிசல்ட்ஸ் கொடுத்தேன், அதனால என்னை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து, அசம்பிள் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ஹேண்ட். ஓகேங்க, அதாவது பிஃபோர் ஹேண்ட்னா ஒன்றும் இல்லை, முன்கூட்டியே ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை தொகுத்து வச்சுக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்பாங்கன்றது ஒரு அசியூமேஷன்லாம் மனசில் இருக்கணும் எப்பயுமே. ஓகேங்களா, பெரும்பாலும் ஒரே மாதிரி சீக்வன்ஸில் தான் கேள்விகள் இருக்கும். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், ஓகே, ஒய் டு யூ திங்க் யூ ஆர் பர்ஃபெக்ட், உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ஏன் இந்த ஜாபுக்கு பொருத்தமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். ஸோ இது சம்மந்தோட விஷயம்னா மனசில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, முன்கூட்டியே தொகுத்து வச்சுக்கிட்டா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்துட்டு அந்த நேரத்தில் கேள்வி கேட்டு நம்மளை தடுமாறி கொஞ்சம் கஷ்டம். அடுத்து, ரீட் யுவர் ரெஸ்யூம் அண்ட் the job ad as a fresher. Read your resume and the job ad as a fresher. அப்படின்னா ஒன்றும் இல்லை, முதல்ல உங்கள் ரெஸ்யூமை 1-2 வாட்டி படிக்க சொல்கிறாங்க. ரெஸ்யூம்னா ஒன்றும் தெரியும்லப்பா, கரிக்குலம் விட்டு அந்த பயோடேட்டான்னு பயோடேட்டானா ஒன்றும் இல்லை, உன்னுடைய பேர், அப்பா அம்மா பேர், அட்ரஸ், இதெல்லாம் பயோடேட்டா. இது தவிர உன்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, பேர் என்ன, உங்களோட ஹாபீஸு, உங்களோட பேர் அச்சீவ்மெண்ட்ஸு, இதெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து உங்கள் பேர் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் அன் ரெஸ்யூம். ஓகேங்களா, இதை திரும்ப படிங்க. ஓகேங்களா, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மொதல் பாயிண்ட் அந்த ஜாப் ஆட், அட்வர்டைஸ்மெண்ட், ஜாப் வேலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா, இதையும் படிங்க. இது 2 படித்தா அது பெரும்பாலும் கேள்விகள் இந்த 2ல் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அவங்களும் இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் மனிதர்கள் தானே. ஓகேங்களா, அவங்களுக்கு பேசிக்காக சில கேள்விகள் இருக்கும்.
சும்மா உன்னை ஏதாவது ஆக்சுவலாக உனக்கு என்னன்னா உனக்கு ஸ்கில் இருக்கா இல்லையான்ற கேட்குற கேள்விகள் கேட்டு முடிச்சிருவாங்க. ஸோ விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக வேற சில கேள்விகள், அந்த கேள்விகள் எப்படி கேட்கறது, வேற வழி இல்லை, உன்னோட ரெசியூம்ல தான் கேட்க முடியும், இல்லை அந்த ஜாப் ஆட்லேருந்து கேட்கலாம். இந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன நீங்கள் பார்க்கணும், அதையும் நீங்கள் படிச்சாகணும். ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதில் இது என்ன வேலை, ஓகேங்களா, என்ன மாதிரியான வேலை, என்ன ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இருக்கா, எவ்வளோ நேரம் வேலை, என்ன மாதிரி இது டைப்பு, ஸோ பேர் என்ன, லொக்கேஷனு, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ உன்னுடைய ரெசியூம்ல தான் எனக்கு தெரிஞ்ச கேள்வி கேட்குறேன், உன்னோட ரெசியூம்ல தான் 75% கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. ஓ, யூஆர் பேஸ்ட் இன் மதுரை, உங்கள் ஊர் மதுரையா? ஆமாம் சார். மதுரை என்ன ஃபேமஸ்? ஸோ தே வாண்ட் யூ டு ஆன்சர், தே நீட் யூ, தே வாண்ட் யூ, அவங்க என்ன சொல்ற, நீ பேசுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ உன்னோட ரெசியூமை நீங்கள் இதே தயார் பண்ணுங்க, நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணாதீங்க, அது 1-2 வாட்டி நீங்கள் படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் படிச்சு உங்கள் மனப்பாடம் பண்ண சொல்ல, என் ரெசியூமில் இதுதான் இருக்கு, அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெரியணும். ஸோ தட் அதுலேருந்து தான் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹாபிஸ் போடுறீங்க, பேர் என்ன, ஐ கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ், ஓகேங்களா, கலெக்ட் காயின்ஸ் அப்படின்னு போடுறீங்க. ஓகே, வாட் டைப் ஆஃப் காயின்ஸ் யூ கலெக்ட் அப்படின்னு கேட்டால், என்ன வெளிநாட்டு காயின்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு கேட்டால், அது வெளிநாட்டு காயின்ஸை பற்றின இது நம்மளுக்கு வேணும். ஸோ ரெசியூமில் ஃபர்ஸ்ட்டு எம்பசைஸ் பண்ணப்பட்ட பொய்யான தகவல் கொடுக்கவே கூடாது ஒன்று. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் கேள்விகள் வந்து வரும். ஸோ ரீரீட் யுவர் ரெசியூம், மறுபடியும் படித்து வச்சுக்கிறது. அடுத்து, செக் யுவர் செல்ஃப் இன் அ ஃபுல் லெங்த் மிரர் பிஃபோர் த இன்டர்வியூ. ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லைப்பா, இன்டர்வியூ நடக்க முன்னாடி சும்மா ஒரு கண்ணாடி மாதிரி, அதுக்கு கண்ணாடியை தேடி அலைய வேண்டாம், கண்ணாடி மாதிரி, ஓகேங்களா, உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க, உங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, நம்மளாம் கரெக்டாக இருக்கோமா, என்ன ஏது. ஓகே, ஜஸ்ட் செக்ஸ் யுவர் செல்ஃப், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போவோம். ரிஹர்சிங் ஃபார் யுவர் இன்டர்வியூ. இது ஒன்றும் இல்லை, ரிஹர்ஸ் யுவர் ஆன்சர்ஸ் பிஃபோர் த இன்டர்வியூ டு டெஸ்ட் ஹவு வெல் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஒன்றும் இல்லைப்பா, உங்களோட கூட படிக்கிறவங்க உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு மாதிரியோ இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ரிஹர்சல் நீங்கள் பண்ணுங்க. இது எதுக்கு அப்படின்னா, என்ன சொல்கிறது, இந்த ஐஸ் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக ஒருத்தர் கூட பேசும்போது, ஒரு இதில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு பழக்கப்பட்டவங்க போது நம்ம பேசி ஒரு ரிஹர்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அது இருக்காது. ஸோ அதனால் சும்மா ஒருத்தர் இன்டர்வியூ மாதிரியோ இன்னொரு பதில் சொல்கிற மாதிரியோ நீங்கள் ஒரு ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சும்மா ஒரு என்ன வேணாலும் உங்களுக்குள்ள விளையாட்டு மாதிரி கூட அதை கண்டக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து, ஐடென்டிஃபை எனி கேப்ஸ் இன் யோர் டெலிவரி வைல் ஆன்சரிங். அதாவது இது என்ன அப்படின்னா, அது அப்படி இழுப்போம்ல பதில் சொல்லும்போது, அது வந்து சார் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல பதில் சொல்லும்போது, ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியலனா வாயை மூடிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஒன் செகண்ட் சார், ஐ நீட் சம் டைம், தட்ஸ் ஓகே, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இழுப்போம்ல, அதைத்தான் சொல்கிறது. எதாவது கேப் உங்கள் பதில் சொல்லும் டெலிவரினா பதில் சொல்லும் பொழுது இந்த மாதிரி எதாவது கேப் விடுறீங்களா அப்படின்றது ரிஹர்சல் போதே உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா. இந்த கேப் விடுறதுன்றது ஒத்து வராது. ஓகேங்களா. ஃப்ளூயன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கணும் அது பாட்டுக்கு. அடுத்து, ரிஹர்ஸ் வித் எ ரியல் பர்சன், யுவர் ரிஹர்சல் பார்ட்னர் கேன் ப்ரொவைட் யூ ஃபீட்பேக் ஆர் எனி திங் இஃப் வாண்ட்ஸ் டு பி சேஞ்ச். இந்த மாதிரி ஒரு ரியல் பர்சன் உங்கள் நண்பர்களோட ரிஹர்சல் பண்ணும்போது அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தரலாம். ஓகேங்களா, மச்சான் இந்த மாதிரி பண்ணுறா, இந்த மாதிரி பண்ணுப்பா, இல்லை நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை கொஞ்சம் மாற்றி பண்ணு, முகபாவனை சரியில்லை, இழுத்து பேசுகிற, இதுக்கு இது ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் தானே, அவர் தாராளமாக நம்மளுக்கு ஃபீட்பேக் தரலாம். ஓகேங்களா. எதாவது மாற்றினாலும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரிஹர்சிங் வில் ஹெல்ப் யூ பில்டு யுவர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டெலிவரி இட் ப்ராப்பர்லி. ஸோ ரிஹர்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆட்டோமேட்டிக்காகவே. புதுசாக ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது பயமாக இருக்கும். ஸோ ரிஹர்சல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரிஹர்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் அன்டில் யூ ஃபீல் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ஃப்ளோயிங். ஓகேங்களா. அதாவது எந்த தங்கு தடையும் இன்றி உங்களுடைய ஆன்சர் உங்கள் வாயிலிருந்து என்ன சொல்கிறது ஸ்பீடாக வர, அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிஹர்சல் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு விஷயங்கள் பேசிக்காக தான். இப்போ நான் பின்னாடி பார்ப்போம் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு. இந்த கேள்வியெல்லாம் உங்கள் நண்பர்களை விட்டு கேட்டு அதில் என்னெல்லாம் பிரச்சனைன்றதை திருத்திக்க சொல்கிறாங்க. இதில் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட்டு, ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இந்த இன்டர்வியூ, இதை தான் சொன்னேன். ஓகேங்களா. முதல் கேள்வி, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி கூறுக. ஓகேங்களா. உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அநேகமாக இதுவாக தான் இருக்கும். குட் மார்னிங் சார், குட் மார்னிங், யா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் கேட்பாங்க. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மை நேம் இஸ் ஸ்ரீகா,
I'm coming from Trichy. I did my UG in BS Computer Science in Bishopur College. I did my PG in the Lakshmi Srinivasa Engineering College. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? என்ன ஐ ஹவ் ஒர்க்ட் இன் அது என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்லலாம். அவ்வளோதான் நான் பண்ணியிருந்தா. இப்போ நீங்கள் சொல்கிறேன்னா மை நேம் இஸ் ஸ்ரீகாந்த். ஐ எம் கமிங் ஃப்ரம் Trichy. I have studied ITI in Government Industrial Training Institute Trichy, sir. I studied well retired, sir. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மை மதர் இஸ் மை ஃபாதர் இஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? யூ ஜஸ்ட் டெல் யுவர் நேம் where you are coming from and what you are studied or studying and where you are studying or where you studied at. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எங்கே சாரி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க இல்லை படிச்சீங்க, இல்லை எங்கே படிச்சீங்க, இல்லை என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை மட்டும் சொன்னால் போதுமானது. எங்கள் அப்பா அதெல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ எதாவது கேட்டால் நீங்கள் சொல்லலாம். இல்லை மை ஃபாதர் இஸ் மை மதர் இஸ் அதெல்லாம் அங்கே தேவையில்லை. that depends on பயோடேட்டா. அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூங்கிறது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்னால் அது கூட எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சொல்லலாம். ஓகேங்களா? ஹே கோட் அவார்ட் சார் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்தே சொல்லலாம் யுவர் செல்ஃபில். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு how would you rank your achievements? உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் எவ்வாறு ரேங்க் செய்வீங்க? அச்சீவ்மெண்ட்ஸ்னால் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேபி இது கூட ஒரு அச்சீவ்மெண்ட், நீங்கள் வந்து ஐடியில் இருக்கல ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம். தட் கேன் பி யுவர் அச்சீவ்மெண்ட். அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரேங்க் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை எந்த மாதிரி ரேங்க் பண்ணுவீங்க? ரேங்க்னா என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, கீழே நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி சொல்லலாம். ஒன்று ரெண்டு இருக்குது அப்படின்னா அது எதை முதல்ல சொல்லணும் ரெண்டாவது சொல்லணும்னு இருக்குது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸை எவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க அப்படின்றத நீங்கள் அவங்க கேட்பாங்க. how would you rank your achievements அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஐ would rank my achievement as getting highest mark in ITI. என்னோட முதல் ரேங்காக நான் அச்சீவ் பண்ணுறது நான் நினைக்கிறது வந்து ஐடிஐயில் இருக்கிற அதிகமாக மார்க் வாங்கினது சார். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா ரேங்க் யூ வாண்ட் டு கிவ் அப்படின்னு கேட்டால், சார் நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா ஹேவ் பிளான்டட் செவரல் சாம்பிளிங்ஸ் அரவுண்ட் த ஐடிஐ சார். நான் நிறையா மரக்கன்றுகள் நட்டு வச்சுருக்கேன் ஐடிஐ சுற்றி. ஓகேங்களா? அது வந்து செகண்ட் ப்ரிஃபர், ரெண்டாவது ரேங்க். ஸோ நான் வந்து எத்தனை நட்டு வச்சுருக்கேன், ஓவர் 100 ஆர் 200 மேலே நட்டு வச்சுருக்கேன் சார். ஐ ஹவ் மெயின்டைனிங் திஸ் இந்த ஐடிஐ. தட் இஸ் அதாவது ஒரு ஃப்ரெஷருக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் யூ மே அட்டெண்ட் எனி காம்படிஷன்ஸ் அது சொல்லலாம். இப்போ ஸ்டேட் விளையாடுறீங்க, விளையாட்டு போட்டி, அதில் வந்து ஹாவ் அச்சீவ்டு பேர் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் அத்லெட்டிக்ஸ் 100 meters அந்த அதையும் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா? இஃப் தே இன்சிஸ்ட், அதுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க கேட்குறவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ்? இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்காங்க. ஸ்ட்ரெங்க்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பலம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியும் உங்களோட பலம் எல்லாமே தாராளமாக சொல்லலாம். சார் நான் வந்து ஸ்ட்ராங் லிசனர் சார், டக்குன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன் சார், குவிக் லேர்னர் சார், டக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் சார், ப்ராப்ளம் சால்விங் இருக்குது சார் என்கிட்ட. இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ் நான் அதுக்குன்னு இருந்துக்கிட்டு, இல்லை சார் எனக்கு கம்ப்யூட்டர் வராது சார் அப்படின்னு சொல்கிற போல, இல்லை சார் எனக்கு கம்ப்யூட்டரை வரல தான், பட் அது கிளாஸ் போயிட்டுருக்கேன் சார், நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது என்னோட வீக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன், பட் ஓவர் கம் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் சார் எந்நேரம். மித்தபடி எனக்கு பெருசாக இல்லை, இப்படி தான் சொல்லுவேன் சார், கம்ப்யூட்டர் சுத்தமாக வராது சார், கம்ப்யூட்டர் மட்டும் எனக்கு கேட்காது அப்படி சொல்லக்கூடாது. ஓகே? ஸ்ட்ரெங்க்ஸை வந்து எப்படி நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறீங்களோ, வீக்னஸ்ஸை அதே மாதிரி எம்ஃபசைசிங் இல்லாமல், சார் இந்த பிரச்சனை இருக்குது பட் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொண்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஹேவ் மேக் சொல்யூஷன். என் கம்ப்யூட்டர் தேவை, உதாரணத்துக்கு என் டைப்பிங் வரல, டைப்பிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் சார், இப்போ முன்னைக்கு தேவை, நான் நிறையாவே ஸ்பீடாக டைப் படிக்கிறேன். ஓகேங்களா? யூ ஷுடன்ட் அட்மிட் யுவர் வீக்னஸஸ். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து இந்த வீக்னஸ் இருக்குது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எங்கள் வீடு வந்து கிராமத்தில் இருக்குது, என்னால் இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமான்னு தெரியல கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. சார் வீக்னஸ்ன்னு கேட்டால், சார் என் வீடு வந்து தான் ரிமோட்டாக இருக்குது, அது உன்னோட வீக்னஸ் இல்லை, அது வந்து உன்னோட இது, அதெல்லாம் ஆல்டர் பண்ண உன்னோட ஃபிசிக்கலாக உன்னோட இதில் என்ன வீக்னஸ், உன்னோட என்ன குவாலிஃபை, அது என்ன சொல்கிறது, ஸ்கில்ஸில் ஏதாவது வீக்னஸாக அதை சொல்லுங்கள். ஓகேங்களா? எனக்கு இந்த ஸ்கில் வீக்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸ் இருக்குது, அதுதான் நீங்கள் சொல்லணும். வீடெல்லாம் அங்கே சொல்ல வேணாம். இஃப் தே ஆஸ்க், ஓகேங்களா, அதை நீங்கள் சொல்லிக்கலாம். யூ ஹேவ் எனி டிஃபிகல்ட்டி இன் கம்மிங் டு த கம்பெனி ஆன் திஸ் ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட்டில் வரதுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கானா அப்போ நீங்கள் அதை, ஓகேங்களா, யூ கேன் டிஸ்கஸ் லேட்டர். இது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெங்க்ஸ் ஆர் வீக்னஸ், யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் அப்படின்னா உன்னுடைய ஸ்கில்லில், உன்னுடைய திறமையில், உனக்கு நீ என்ன கற்றுக்கிட்டியோ, ஓகேங்களா, அதில் ஏதாவது வீக்னஸாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு அதை சொல்லலாம். பட் நான் வந்து ஓவர் கம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ஐ திங்க் ஐ ஹவ் ஓவர் கம் ரேட், ஆனால் எனக்கு இந்த வீக்னஸ் இருக்குது அப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா சொல்லவே வேணால் விட்டுறலாம். ஓகேங்களா? பட் சொல்லாமல் விட்டால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். நாளைக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலை வந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் போய் நீங்கள் மாட்டிக்குவீங்க. எல்லாம் எந்த வீக்னஸ் இல்லை, எல்லாமே தெரியும், கம்ப்யூட்டர்லாம் எல்லாமே தெரியும்னா போனோன்னா கம்ப்யூட்டர் கொடுத்தாங்கன்னா தொக்கா மாட்டுவீங்க. ஸோ
எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், ஐ எம் ஓவர் கம்மிங் இட். ரெண்டாவது இது நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு இது வீக்னஸ், அப்போ நான் அதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் இங்கே அடுத்த கேள்வியாக இருக்கும். ஹவு விட் யோர் கோவர்கர்ஸ் டிஸ்கிரைப் யூ? உங்களோட கோவர்கர்ஸ் உங்களை பற்றி கேட்டால் என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேள்விகள்ப்பா, இதெல்லாம் வந்து இது கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் இன்டர்வியூ வரவங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. உங்களோட கோவர்கர்ஸ் உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? ஓகேங்களா? இது ஜெனரல் கொஸ்டின்ஸ். உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? அது சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் உங்க சப்ஜெக்ட் உங்க சாருங்க வாத்தியாருங்க அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் ஜெனரல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கக்கூடியது. ஓகேங்களா? உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி விவரிப்பாங்க? உங்களை பற்றி கேட்டால் நல்லதா சொல்லுவாங்களா கெட்டதா சொல்லுவாங்களா? ஓகேங்களா? சொல்லலாம். இல்லை சார் எங்க கூட வேலை பார்க்குறேன்னு கேட்டால் நான் பாசிட்டிவ் பர்சன் சொல்லுவாங்க சார். என்னை வந்து பேர் என்ன குவிக் லேர்னர்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறவன்னு சொல்லுவாங்க சார். நீ வேணா கேட்டு பாருங்க சார். யூ கேன் டெல் இட் இன் அ பாசிட்டிவ் வே. ஓகேங்களா? எதையுமே இங்கே நெகட்டிவ் எம்பசைஸும் வேண்டாம். எதை கேட்டாலும் கொஞ்சம் பாசிட்டிவாகவே சொல்ல பாருங்க. அடுத்து, why did you leave your last job? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? நீங்கள் கடைசியாக ஏன் வேலையை விட்டீங்க, கடைசி வேலை ஏன்ப்பா விட்டீங்க? இது வந்து நீங்கள் ஃப்ரெஷர் பிரச்சனை இல்லை, அடுத்த வேலைக்கு நீங்கள் மாறுறீங்க. அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு வேறு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஏன்ப்பா அங்கே அப்ரெண்டிஸ் பண்ணுறதுல வேலை இருக்குமே ஏன் போகல? ஓகேங்களா? இல்லை பேர் என்ன அதுக்கப்புறமும் வேலை மாறுறீங்க, ஏன்ப்பா அந்த வேலையை கடைசி பார்த்த வேலையை ஏன்ப்பா விட்டீங்க அப்படின்னு கேட்டால், அது கிடையாது சார், அந்த கம்பெனியில் ஒழுங்காக இது பண்ணல சார், மேனேஜருக்கு கிடைக்கிறான் சார், கண்ணப்பனா அப்படி பேசுனீங்கன்னா சத்தியமாக இந்த வேலையும் உனக்கு கிடைக்காது. யூ ஷுடன் டெல் நெகட்டிவ் அபவுட் யுவர் லாஸ்ட் ஜாப். உன்னுடைய கம்பெனியை பற்றி நெகட்டிவ் திங்ஸ் எதையுமே சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கம்பெனியில் உனக்கு இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களே, இங்கே நீ வேலையில் இருந்தாலும் இங்கேருந்து போனீங்கனாலும் இந்த கம்பெனியை பற்றி அங்கே போய் கெட்டதாலும் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? யூ ஷுட் டெல் ஜஸ்ட் சம்திங். நோ சார், ஐ ஜஸ்ட் நீட் அ சேஞ்ச் ஆஃப் டைம், நீட் டு டெவலப் சம் மோர் ஸ்கில்ஸ். என்னோட ஸ்கில்ஸ் இன்னும் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால இந்த கம்பெனி வரேன். சில விஷயங்கள் மேக்கப் பண்ணி தான் ஆகணும், பாசிட்டிவாக சொல்லணும். ஓகேங்களா? இல்லை சார் சம்பளம் போட மாட்டாரு சார், மேனேஜர் கத்திக்கிட்டே இருக்காரு சார், எப்போ பார்த்தாலும் லீவு தர மாட்டாரு சார். ஸோ இந்த மாதிரி சில்லி விஷயங்கள்லாம் தான் நீ வேலையை விட்டு வரேன்னா இங்கே நீ எத்தனை நாள் இருப்பன்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? கடந்த வேலையை ஏன் விட்டீங்கன்னு கேட்டால் நீங்கள் தாராளம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணணுன்னு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி கம்மியாக இருந்துச்சு சார். ஓகேங்களா? எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி எனக்கு தான் இருந்துச்சு, கம்பெனிக்கு எதுவும் இல்லை, கம்பெனியே நல்லா தான் பார்த்து சார், எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஐ ஹேட் த டிஃபிகல்ட்டி. ஸோ ஐ டிடன்ட் வாண்ட். என்னால் கம்பெனி நஷ்டமாகிறத நான் விரும்பலை, அதனால் நான் இங்கே வந்துட்டேன். ஓகே? ஸோ திஸ் இஸ் இட். யூ ஷுட் ஹேண்டில் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே? டோன்ட் டெல் எனிதிங் நெகட்டிவ் ஆர் அஃபென்சிவ். ஓகேங்களா? எதிர்மறையாகவோ இல்லை பேர் என்ன பாசிட்டிவ் தன்மை இல்லாத மாதிரியோ எதுவும் சொல்ல வேண்டாம். பாசிட்டிவாகவே எல்லா ஆன்சருக்கும் பதில் சொல்ல பாருங்கள். அடுத்து, வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு யூ இன் யர் ஜாப்? அதாவது ஒரு வேலைக்கு செல்வதற்கு முக்கியமான விஷயங்களாக நீங்கள் கருதுவது என்ன? ஓகேங்களா? பங்க்சுவாலிட்டி, ஓகேங்களா, டெடிகேஷன், ஓகே, ஸ்கில் செட்டு, ப்ராப்ளம் சால்விங்கு. ஸோ இந்த வகையில் இந்த வேலைக்கு நீங்கள் பேர் என்ன, இந்த பர்டிகுலர் வேலைக்கு என்னெல்லாம் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உதாரணத்துக்கு அது வெல்டர் வேலையாக இருக்கலாம், இல்லை பேக்கேஜிங் வேலையாக இருக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். இந்த வேலைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான பதில் சொல்லுங்கள். இது மறுபடியும் சொல்கிறேன், நெகட்டிவாக இருக்க வேண்டாம். ஓகேங்களா? என்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் சொல்லுங்கள். அது வந்து சார் தூங்காமல் இருக்கணும், அது சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஸ்கில் வேணும் சார், அது சொல்லலாம் தாராளமாக. ஓகேங்களா? அடுத்து, ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன்? இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கும். இந்த இதுக்கு நீ ஏன் வந்து இது ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார், நீங்கள் ஏன் என்னோட கம்பெனியில் பேர் என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது, நான் இந்த வேலை நான் ஏன் உனக்கு கொடுக்கணும்? இது ரெண்டு மாதிரியும் இதை கேட்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் கேட்பாங்க. ஒய் ஷுட் ஐ கிவ் யூ திஸ் ஜாப்? ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன்? இந்த ஆர்கனைசேஷன் வேலை பார்க்கணும் ஏன் நினைக்கிறேன்? இது ரெண்டுமே அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது சார், நான் எனக்கு இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் இருக்குது, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், ஸோ தாராளமாக வந்து எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, இங்கே வந்து நான் வேலை கிடைச்சிங்கன்னா என்னோடய ஸ்கில் செட்ஸுக்கும் இந்த ஜாப்புக்கும் ஈக்குவலாக இருக்கும், எனக்கு இது வந்து உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு என்னோடய வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? இல்லையா, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஐ வாண்ட் டு ஒர்க் இன் என்விரான்மெண்ட் ஆஃப் பேர் என்ன எம்ப்ளாயிஸை மதிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுது. ஓகே, யூ டெல் சம்திங் பாசிட்டிவ் அபவுட் த கம்பெனி. ஓகேங்களா? அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது வேறு விஷயம். யூ ஜஸ்ட் டெல் சம்திங் பாசிட்டிவ் அபவுட் யுவர் கம்பெனி, அபவுட் தட் கம்பெனி. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி சொல்லி தான் நீங்கள் கொண்டு போகணும். அடுத்து, ஹவு டு யூ டீல் வித் யுவர் கோவொர்க்கர்ஸ்? இது எப்படின்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. ஒரு பிரச்சனை வருது, ஓகேங்களா, இது உங்களோட கூட இருக்கிறவங்களோட சால்வ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க? See,
இது வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸை தவிர இதே கேள்வி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில கேஸ் ஸ்டடிஸ் வச்சும் கேட்பாங்க. ஓகேங்களா? சில அதெல்லாம் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நானும் கேட்பேன் உங்கள்கிட்ட, வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ரியல் டைம் ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இல்லை கம்பெனியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகேங்களா? வெளியில் வந்து நீங்கள் பேர் என்ன, யூ ஹேவ் நோ கம்யூனிகேஷன் இன்சைட் த பேர் என்ன கம்பெனி. ஹவு வில் யூ ஹேண்டில் த சுச்சுவேஷன்? ஓகேயா? ஹவு வில் யூ டீல் வித் யுவர் கோ ஒர்க்கர்ஸ்? இவங்களை காப்பா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? இல்லை கம்பெனியில் வந்து சொல்கிற ஒரு பார்ட் மேனுஃபேக்சர் ஆயிடுது. ஓகேங்களா? மிஷினரி இல்லாமல் லேபராக ஒர்க் பண்ணால் இன்னும் 5 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு கம்பெனியில் மிஷினரியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் வந்து மிஷினரி ரிப்பேர் ஆனாலும் நின்று போச்சு. இப்போ நீங்க மனிதர்களா, அதாவது மிஷின் அல்லாத நம்மளே மனிதர்களா வேலை பார்க்கறதா மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா 5 hours ஆகும். ஸோ நீங்க தான் சூப்பர்வைசர், உங்க கோவர்க்கர்ஸை எப்படி அனுசரித்து இதை கொண்டு போவீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பேர் என்ன வேலை வாங்குவீங்க, இல்லை வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் உங்களோட கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் டக்குன்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஆன்சர் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே ஜென்ரல் கொஸ்டின்னு சொல்லி சொன்னது. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க, அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சொல்லிடுறேன். அடுத்து இன்டர்வியூ காமன் கொஸ்டின்ஸ், அதான் ஏற்கனவே சொன்னது தான். வாட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அதே தான். பி ஷோர் டு மென்ஷன் எஜுகேஷன், உன்னோட படிப்பு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணுறீங்க, இதை மட்டும் தான் சொல்லணும். உங்கள் ஃபேமிலி கஷ்டம், எங்கள் அப்பா அப்பாவும் அம்மா அப்பாவும் இதெல்லாம் இங்கே வேண்டாம். ஓகேங்களா? டோன்ட் டெல் அபவுட் யுவர் ஃபேமிலி ஆர் எனி திங், இதை மட்டும் சொன்னால் போதும். நல்லா பார்த்துங்க. எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸு, பாசிபிளி ஈவன் ஒய் சாய்ஸ் திஸ் கேரியர் பாத். இந்த கேரியர் பாத்னா என்ன, இந்த பர்டிகுலர் வெல்டர் ஃபீல்டு பேர் என்ன, ஃபிட்டிங் இந்த ஃபீல்டு, இல்லை எலக்ட்ரீஷியன் ஃபீல்டில் நான் ஏன் கேரியர் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம ஒரு விலாவரியாக சொல்லலாம். ஓகேங்களா? வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ்? ஓகேங்களா? என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்ட்ரென்த், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்ராட் ஹவ் யுவர் ஸ்ட்ரெங்க்ஸ் ஆர் ஒர்க் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்ட்ரென்த்ஸ்னா உங்களுக்கு என்னதான் பலமாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், எனக்கு வெல்டிங் பக்காவாக தெரியும். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹிந்தி தெரியும், எனக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸாக பேச தெரியும். ஓகேங்களா? அதுக்குன்னு இதெல்லாம் சொன்னால் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் எதுங்களை சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு வந்து நிறையா லாங்குவேஜ், தெலுங்கு கூட தெரியும். ஓகேங்களா? ஒரு விஷயம் தெரியும்னு சொன்னால் ஃபுல்லாக தெரியணும். ஓகேங்களா? ஈவன் ஐ ஹேவ் என்ன சொல்கிறது, நான் அனுபவிச்சிருக்கேன். தெலுங்கு தெரியும், டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து ரைட் எஸ்ஏ அபவுட் பேர் என்னது ஏதோ ஒரு ரிசர்வாயர் சொல்லியிருப்பாங்க, ஸ்ரீகாக்குளம் ரிசர்வாயர்னு நினைக்கிறேன், ஸ்ரீசைலம் ரிசர்வாயரை பற்றி தெலுங்கில் ஒரு கட்டுரை எழுத சொல்லி கேட்டாங்க ஒரு இன்டர்வியூவில். சார் எனக்கு தெலுங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச தான் தெரியும். அப்புறம் தெரியும்னு ஏன் சொல்கிறீங்க, ஒயர் டெல்லிங் ஆஸ் ஸ்ட்ரெங்க்னு சொல்லி மாட்டணும். ஸோ உனக்கு எதெல்லாம் நல்லா தெரியுமோ பலமாக இருக்கும் அதை நீங்கள் ஸ்ட்ரெங்க்தாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்கில் செட்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு தான் தெரியும், அறிமுகம் இருக்குன்றதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அங்கே சொல்லிட வேண்டாம் ஸ்ட்ரென்த்தில். ஸோ அதான் சொல்கிறேன், பி வாட் இஸ் யுவர் வீக்னஸ், முன்னாடியே பார்த்தது. பி காஷியஸ் ஆஃப் ஸ்டேட்டிங் யுவர் வீக்னஸ். இட் இஸ் ஆல்சோ வைஸ் டு டிஸ்கஸ் ஹவ் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் த வீக்னஸ். டு நாட் ரெஸ்பாண்ட் வித் ஐ கான்ட் ரியலி திங்க் ஆஃப் எனி திங். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே முன்னாடி நான் சொன்னது தான், ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை பார்க்காம இப்போ நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும், அதே விஷயங்கள் தான் திரும்பவும் வருது. உங்கள் வீக்னஸ்னா இந்த வீக்னஸை நீங்கள் எவ்வாறு ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு, எல்லாரும் மனிதனும் வீக்னஸ் இருக்கும். தயவு செஞ்சு சேச்சா வீக்னஸா எனக்கு எதுவுமே இல்லை, அதான் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, டோன்ட் ரெஸ்பாண்ட் வித் ஐ கான்ட் ரியலி திங்க் ஆஃப் எனி திங். அப்படின்னா எனக்கு வீக்னஸே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிட வேண்டாம். ஓகேங்களா? பதிலுக்கு அவங்க கண்ணாமனா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வீக்னஸ் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு இன்டர்வியூ உட்காந்து பேசும்போதே சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது, அதுவுமே ஒரு வீக்னஸ் தான். சொல்லலாம், இல்லை சார் நம்ம திடீர்னு ஒரு ஸ்ட்ரிக்டான என்வரான்மெண்ட்டில் கேள்வி கேட்கும்போது மட்டும்தான் சார் எனக்கு பதில் சொல்ல முடியல, பட் நார்மலாக எனக்கு இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் சார், மித்தபடி வேறு ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு வீக்னஸே இல்லாத மனுஷன் யார், கடவுளாக தான் இருக்கும். ஓகேங்களா? தயவு செஞ்சு அதுதான் லாஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அகெயின் ஹைலைட் இந்த பாயிண்டில் காமிக்கிறேன், டு நாட் ரெஸ்பாண்ட் வித் ஐ கான்ட் ரியலி திங்க் ஆஃப் எனி திங். அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லிடுவேன். ஏதோ உங்களுக்கு இருக்கிறத சாதனமாக சொல்லிட்டு நான் அதை ஓவர் கம் பண்ணுறது பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்து, ஒய் ஷுட் வி ஹையர் யூ. இதே தான் முன்னாடி, நான் ஏன் உனக்கு வேலை கொடுக்கணும், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பி ஷோர் டு பாயிண்டர் குவாலிட்டி ஸ்கில்ஸ் தட் மே செட் யூ அப்பார்ட் ஃப்ரம் அதர் கேண்டிடேட். இங்கே சார் எனக்கு வந்து இந்தந்த குவாலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது சார், மித்தவங்களோட நான் இந்த வேலைக்கு நான் கொஞ்சம் அதிகமாக கரெக்டான ஆள் சார்னு சொல்லி தாராளமாக நீங்கள் உங்களை எம்பசைஸ் பண்ணி சொல்லலாம். ஒன்று, டெல் யுவர் ஒர்த் ஆஸ் அன் எம்ப்ளாயி பை டாக்கிங் அபவுட் வாட் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சூப்பர்வைசர் சே அபவுட் யூ.
அதாவது உங்கள் கடந்த காலத்தில் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸுக்கு உங்களுக்கு இல்லை. நீங்கள் எப்படி சொல்லலாம், சார் எங்கள் ஐடிஐயில் எங்கள் சாருங்களை கேட்டு பாருங்கள் சார், எந்த வேலை கொடுத்தாலும் ஜாப் கொடுத்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சு முடிப்பேன் சார். என்னை பற்றி எங்கள் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் ஆட்டானா விசாரிச்சு பார்க்கலாம் சார். அதே மாதிரி உங்கள் கம்பெனிக்கு வந்தாலும் தாராளமாக நான் நல்லபடியாக சொல்கிற வேலையில் முடிச்சு கொடுப்பேன் சார். ஸோ அதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து, மேக் ஷூர் யூ ஹைலைட் யுவர் யூனிக்னஸ் டு ஷோ ஹவு யூ வுட் பி த பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த பொசிஷன். இது யூனிக்னஸ்னா ஒன்றும் இல்லை, தனித்தன்மை. ஹைலைட்டிங்னா அதை வந்து மேலோங்கி காட்டுறது. ஓகேங்களா? ஹைலைட்டிங்னா மேலோங்கி காட்டுறது, யூனிக்னஸ்னா தனித்தன்மை. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, மித்த இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவங்கள விட நீங்கள் எவ்வாறு தனித்தன்மை அந்த போஸ்ட்டுக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லி ஹைலைட் காமிக்கிறதுக்கு நீங்கள் சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அது என்னன்றது உங்களோட இண்டிவிஜுவல்ஸை பொறுத்தது. ஏன்னா இந்த ஸ்கில்ஸ் தெரியும் சார், எனக்கு வெல்டிங்கில் நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன், என்னோட ஐடிஐ 10 நான் இத்தனை இது வெல்ட் பண்ணியிருக்கேன், என்னோட இதில் வந்து எலக்ட்ரிஷியனில் படித்ததில் நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து கற்றுருக்கேன், எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்திருக்கேன், ப்ராஜெக்ட் காம்படிஷனில் கலந்துருக்கேன். ஸோ யூ கேன் டெல் சம்திங். ஓகேங்களா? நான் வந்து பேர் என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் சார். நான் அந்த மாதிரி வெளியிலே நிறைய பேர் என்ன அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று யூ ஷல் டெல் சம்திங். உன்னோட தனித்தன்மையை நீ மித்தவங்ககிட்டதும் கொஞ்சம் மேலோங்கி காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி, அவங்க கேட்குறாங்களா நான் ஏன் உன் வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கறது ஏதாவது நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த ஸ்கில் செட்ஸ் இருக்குது, எனக்கு குவாலிட்டிஸ் இருக்குது, நான் மித்தவங்களோட கொஞ்சம் தனிப்பட்ட இந்த குவாலிட்டிஸில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வரும். இப்போ உதாரணத்துக்கு போனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது சார். ஒருத்தர் எனக்கு குடும்பத்தை பற்றியே திட்டுறாங்க அப்படின்னாலும் முதல்ல ஏன் அவர் திட்டுறாரு நான் யோசிப்பேன். உடனே ரியாக்ட் ஆக மாட்டேன். டக்குன்னு ரியாக்ட் ஆனால் யார் சார் நஷ்டம்? முதல்ல யோசிச்சு பொறுமையாக அப்புறமேட்டு அவர் சொல்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா, நீங்கள் செஞ்சது தப்பு. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிலாம் தனித்தன்மை. யாருனாலும் குடும்பத்திட்ட திரும்ப அடிக்க தான் செய்வோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பொறுமை ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா வெல்டர் படிச்சிருக்காங்க, எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்காங்க, ஃபிட்டர் படிச்சிருக்காங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க, எல்லாருமே தான் படிச்சிருக்காங்க, எல்லாருமே ஒரே ஸ்கில்ஸ் தான் சொல்ல போகிறாங்க. உன்னோட குவாலிட்டிஸ் என்ன, உன்னோட இதில் மேம்பட்டதாக நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்க அப்படின்றதுக்கு அவங்க கேட்குறதுன்னு உங்களால் பதில் சொல்ல தெரியும். நான் கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன் சார், அது மட்டும் எனக்கு வெல்டிங் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் நல்லா வரும் சார், எனக்கு வந்து ஆட்டோகேட் முடிச்சிருக்கேன், நான் ஆட்டோகேட் இதெல்லாம் செய்வேன். ஸோ அதெல்லாமும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, why do you want this job? Do your research. This give you a chance to discuss all you know about the job and the company, why you are a good match for them. The interviewer is listening for an answer, so be prepared. அதாவது இதை தான் முதல்ல நம்ம பார்த்தோம். இந்த வேலை எதுக்காக உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் பண்ண ரிசர்ச் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அங்கே இது அப்போனா என்னன்னா, இந்த கம்பெனியில் வந்து இத்தனை வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க சார், இந்த கம்பெனி இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க செய்கிறாங்க, அட் தி சேம் டைம் எனக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் இதில் வந்து என்னுடைய ஸ்கில்ஸ் வந்து இதில் இன்னும் நிறையா டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் நான் நினைக்கிறேன் சார். ஓகேங்களா? என்னோட ஸ்கில் செட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டர் டிசைனும் என்னோட ஸ்கில் செட்ஸும் மேட்ச் ஆகுது சார். அதனால் இந்த வேலை எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன் சார். இதனால் உங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உங்கள் கம்பெனி வந்து இன்னும் பல லெவலில் முன்னேறும், என்னால் ஓரளவுக்கு முன்னேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய திறமையில கொஞ்சம் உங்கள் முன்னேற்றது என்னுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதனால் இந்த வேலை எனக்கு வேணும் அப்படி தான் சொல்லணுமே தவிர, ஏன் உங்களுக்கு இந்த வேலை வேணும் சார், அப்பா கஷ்டப்படுறாரு சார், அம்மா கஷ்டப்படுற அப்படிலாம் சொல்லவே கூடாது. டோன்ட் டூ தட். ஏன் உனக்கு இந்த வேலை வேணும்னு கேட்டால், டூ டெல் சம்திங் அபவுட் த கம்பெனி அண்ட் யுவர் ஸ்கில் செட், ஹவ் யூ மேட்ச் தம், எப்படி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறீங்க, அதனால் எனக்கு இந்த வேலை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தட்ஸ் இட். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, நான் படிச்சுட்டு இத்தனை வருஷம் இருக்கேன், வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை வேணும், எங்கள் ஊரை விட்டு நான் வெளியே போக முடியாது, இந்த பாவ கதைகள்லாம் இங்கே பேசவே வேண்டாம். டோன்ட் டெல் எனிதிங் லைக் தட். ஓகேங்களா? இது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அடுத்து சாம்பிள் ஆன்சர்ஸில் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இங்கே ராஜ்ன்றவர் அவரை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஹாய், ஐ எம் ராஜ். இப்படி என்னோட முகபாவனையில் பாருங்கள், சிரிச்சுட்டு இப்படி தான் சிரிக்கிறதுனா ஸ்மைலிங், நாட் லாஃபிங். அப்படி கிடையாது, கேன்னு சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எகத்தளமாக சிரிச்சா கடுப்பாயிருவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக ஸ்மைலிங்கோட. ஹாய், ஐ எம் ராஜ், ரீசன்ட் காலேஜ் கிராஜுவேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் XYZ. I have just graduated with honors in biochemistry. I know my opportunities to put my knowledge into practice as a chemistry research assistant. I am a passionate, hardworking and extremely responsible. I am also looking forward to putting to practice all the things I learned during my lifetime at university. இப்போ நான் பேசுனப்ப எங்கேயுமே ஆனோ அப்படி நான் இழுக்கலை. ஓகேங்களா? இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது முதல்ல உங்களை பற்றி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் ஸ்பீடாக சொல்கிறீங்க.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தான எல்லா இடத்துலையுமே உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்குறாங்கன்னா, நீ பின்னாடி சொல்லக்கூடிய ஆன்சருக்கு கொஞ்சம் இழுக்கிறன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு பேசுறீங்க, அது வேற. உங்களை பத்தி நீங்க எவ்வளவு கான்பிடண்டா நீங்க சொல்றீங்க, ஓகேங்களா? வேற யாரை பத்தி இல்லை, உங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ அதை முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுதான், இந்த ஒரு விஷயத்தை நீங்க தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு 50% நீங்க இன்டர்வியூ செலக்ட் தான், ஓகேங்களா? இப்போ இந்த இதுல எவ்வளோ ஸ்பீடா சொல்லணும். இதுல எங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த ராஜன்றவர் ஒரு ஃபேமிலியை பத்தி எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் காலேஜ் கிராஜுவேட்டு, அவர் என்ன டிகிரி படிச்சாரு, ஓகேங்களா? இது இப்போ கெமிஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டண்டா பேர் என்ன, அவர் வந்து வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? இதே மாதிரியே நான் பேர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வேலை எதிர்பார்க்குறேன்னு சொல்லி, ஸோ இதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இட் டசன்ட் டெல் அபவுட் இஸ் ஃபேமிலி ஒரு பேர் அவனோட பர்சனல்ஸ்லாம் இங்கே சொல்கிறது இல்லை. ஸோ அகைன் டெல்லிங் யூ, யூ ஜஸ்ட் டெல் யுவர் நேம், யுவர் வாட் யூ ஸ்டடி, என்ன படிச்சீங்க, எங்கே படிச்சுட்டு இருக்கீங்களா, எங்கே படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, எங்கே படிச்சீங்க, இல்லை எங்கேருந்து வரீங்கன்னு கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஐ கம் ஃப்ரம் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க, எடுத்துருப்பீங்கன்னா நல்லது. ஓகே, அடுத்து சாம்பிள் 2, ஓகேங்களா? இதுவும் அதே தான், ஓகேங்களா? இது வந்து அது வந்து ஒரு ரிசர்ச் பேர் என்ன ஃபெலோ, அதாவது பேர் என்ன பயோகெமிஸ்ட்ரி கிராஜுவேஷனில் அவர் சொல்லியிருக்கிறது. இது வந்து ரெண்டாவது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் சொல்கிறாரு, ஓகேங்களா? இதையும் பேசும்போது எப்படி பேசலாம், முக பாவனையை பாருங்க, உங்களை எப்படி ஸ்மைலோட இருக்குன்னு, அது மாதிரி எப்படி பேசுறாங்கன்ற. ஐ ரீசென்ட்லி கிராஜுவேட்டட் வித் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். During my studies, I developed the programming languages like Java and C++. Also gained practical experience through internships where I worked on software development projects and collaborated with team members to deliver quality solutions. I enjoy staying updated with the latest industry trends and technologies. I am excited to apply my knowledge and skills to contribute to your organization and continue to learn and grow in this, sir. Thank you. இவ்வளோதான் சொல்லணும், இல்லை தேங்க்யூ நீங்கள் போகல, நம்மளே சொல்கிறோம், ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவர் எங்கே படித்தார், ஓகேங்களா? அவர் என்ன படிச்சிருக்காரு, அந்த அவங்க படித்ததில் என்னெல்லாம் ஜாவா அந்த கம்ப்யூட்டர்லாம் இப்போ எல்லாம்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்டர்ன்ஷிப் போய் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன், அதை சொல்கிறாரு, ஓகேங்களா? அது மாதிரி டீமில் நான் வேலை பார்த்துருக்கேன், கொலாபரேட்டட் வித் டீம் மெம்பர்ஸ் டு டெலிவர் குவாலிட்டி சொல்யூஷன்ஸ், ஓகேங்களா? நான் டீம் மெம்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஐ என்ஜாய் ஸ்டேயிங் அப்டேட்டட் த லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்கிறான்னா மார்க்கெட், அதாவது இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் புதுசாக வருதோ அதை நான் வந்து கற்றுக்கிறேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஐ ஆம் எக்ஸைட்டட் டு அப்ளை மை நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் டு கான்ட்ரிபியூட் யுவர் ஆர்கனைசேஷன் அண்ட் கண்டினியூ டு லேர்ன் அண்ட் க்ரோ இன் திஸ். இதுதான் ரொம்பவே முக்கியமானது, ஓகேங்களா? நான் வந்து இதை சொன்னீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த என்னோட நாலேஜையும் ஸ்கில்ஸையும் உங்களோட ஆர்கனைசேஷனில் யூட்டிலைஸ் பண்ணி நானும் வளர்ந்து இந்த கம்பெனியும் வளர்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா? கண்டினியூ டு லேர்ன் அண்ட் க்ரோ இன் திஸ். நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இந்த கம்பெனியில் வளரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லலாம். இது ஒரு சாம்பிள், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து ஸ்ட்ரெங்க்ஸ், ஓகேங்களா? அதாவது இது my greatest strength is my ability to multitask. ஓகேங்களா சார்? நான் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தேன்னா நான் தான் சார் ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணேன். நான் வந்து பேர் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் சார், ஈவெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் உங்களோட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இந்த காலேஜ் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கும் இந்த வேலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, சில கம்பெனிஸில் முக்கால்வாசி ப்ராப்ளம் என்ன வரும்னா, ஒரு டாஸ்க்கு அவங்களோட வேலை தான் அது, பட் திடீர்னு கம்பெனிக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்று டக்குன்னு மாற்றி போட்டால், சார் இது ஏன் வேலை இல்லை சார், இந்த வார்த்தை பல பேர் வாயிலேருந்து ஒரு கம்பெனியில் வரும், இது ஏன் வேலை இல்லை, இது எந்த கம்பெனி எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் வேலை என்ன படிக்கிறது, பட் இருந்தாலும் நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன், கல்ச்சரல் ஃபெஸ்டிவலில் ஈடுபடுறேன், எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் கமிட்டியில் நான் இருந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ படிக்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது வேலை கொடுத்தாங்க, ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட். சரி, இந்த இதை தவிர வேறு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது வேலை கொடுத்தாலும் டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் 75% ஒரு மென்டாலிட்டி இருக்குது உள்ளார போனானே, எனக்கு இது ஏன் வேலை இல்லை, சரிப்பா உன் வேலை இல்லை தான்ப்பா, இன்றைக்கி இது எமர்ஜென்சி செய்ப்பான், எனக்கு தெரியாது, சரிப்பா. ஸோ அதுதான் கம்பெனி எதிர்பார்க்குது. ஸோ வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம், என்ன சொல்கிறேன், என் கம்பெனி யார் வேலைக்கு வரணும், நல்ல பேர் என்ன மல்டி டாஸ்கிங் பண்ணுறவன், சொன்ன வேலை எந்த வேலையாக இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவன்,
தெரியலனாலும் 3வது பாயிண்டாக கொடுக்குறாங்க பாரு. ஐ எம் a quick learner and friendly to everyone and encourage my team members for their efforts. நான் வந்து தெரியலனாலும் டக்குன்னு கற்றுக்குவேன், எதையுமே சீக்கிரம் கற்றுக்கலாம், எதுவும் கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் தான் உங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸாக நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஒரு ஃப்ரெஷருக்கு இப்படி தான் சொல்லவும் முடியும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறது, இல்லை குவாலிட்டிஸ் வைஸும் நீங்கள் சொல்லலாம் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ். எனக்கு ஜாஸ்தி கோவம் வராது சார், எனக்கு ஜாஸ்தி இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன், அதெல்லாமும் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மை எபிலிட்டி டு மோட்டிவேட். அடுத்து மை எபிலிட்டி டு மோட்டிவேட் பீப்புள், இதுவும் ஸ்ட்ரென்த்து தான். நான் வந்து மக்களை நிறையா மோட்டிவேட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ட்ரெயினர் ஐ ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஐடென்டிஃபை ட்ரைனிங் நீட்ஸ். ட்ரைனிங்கில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகேங்களா? கோ ஃபார் நெக்ஸ்ட் டைம் போயிட்டுருக்கு. வீக்னஸ் இதை தான் சொல்கிறேன். ஐ எம் நாட் வெரி குட் அட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? பட் ஐ ஹவ் அப்டைன்ட் எனஃப் ஸ்கில்ஸ் டு டூ மீனிங்ஃபுல் ஒர்க் அட் ப்ரெசன்ட். My speed is a bit low. However, I have been taking classes and practicing hard to sharpen my skills to work more efficiently. I really want to be a fast programmer in future and better coding speed. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், வீக்னஸ் எதுவும் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டான். இங்கே வீக்னஸில் சாம்பிள் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பாயிண்டில் நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயும் ஷார்ட்கட்லேயும் நான் வந்து பெரிய எனக்கு ஓரளவுக்கு ரொம்பலாம் கிடையாது சார். பட் ஆனால் 2வது பாயிண்டில் டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து எனஃப் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அதுக்குரிய எனஃப் ஸ்கில்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 3வது பாயிண்டில் மை ஸ்பீட் இஸ் அ பிட் ஸ்லோ, வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் ஐ ஹவ் பீன் டேக்கிங் கிளாஸஸ் அண்ட் ப்ராக்டிஸிங் ஹார்ட். நான் வந்து பேர் என்ன கிளாஸ் எடுக்கிறேன், நல்லா ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், என்னோடய ஸ்கில்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. எனக்கு நிஜமாலுமே ஒரு ஃபாஸ்ட் ப்ரோக்ராமராக ஃப்யூச்சரில் ஆகணும், பெட்டர் கோடிங் ஸ்பீட் இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார். ஸோ உங்கள் வீக்னஸை நீங்கள் முதல்ல சொல்லிட்டீங்க. பட் ஆனால் இப்போ அது ஒரு வரியில் சொல்லிவிட்டு அதை நான் சரி பண்ணுறதுக்காக இவ்வளோ முயற்சியில் எடுத்திருக்கேன் சார், இது நான் சரியாயிருவேன்றதை என்ன சொல்கிறீங்க, மீதி 3 பாயிண்டில் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ வீக்னஸ் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. வீக்னஸ்னால் you tell you what your weakness is and you just emphasize how you are doing things to overcome it. நான் என்னெல்லாம் செஞ்சு நான் ஓவர் கம் பண்ணுறேன்றதையும் you should tell. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்ப்போம். சாம்பிள் 2. எனக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க கம்ப்யூட்டர் எனக்கு பிரச்சனைனாங்கல்ல, இங்கே என்ன சொல்கிறாங்க, எனக்கு பொது வெளியில் பேசுறது கொஞ்சம் சேலஞ்சு பயமாக இருக்குது சார். ஓகேங்களா? இது வந்து தான் வீக்னஸ். இந்த கேஸில் இது வீக்னஸாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை வீக்னஸாக சொல்கிறீங்க, எனக்கு வந்து எல்லாரும் முன்னாடி எழுந்து பேச பயமாக இருக்குது சார். ஆனால் சொல்லிவிட்டு அதோட நின்றக்கூடாது. எடுத்து சொல்கிறாங்க, ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஐ ஃபோக்கஸ் டூ மச் ஆன் வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப் மீ. ஏன்னா நான் வந்து மித்தவங்க நம்ம எழுந்து பேசும்போது என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரில சார். நான் நேச்சுரலாகவே ஷை பர்சன். ஐ வில் டேக் டைம் டு மிக்ஸ் அப் வித் நியூ பீப்புள் இன் த குரூப். திஸ் வீக்னஸ் ஐ மேட் இட் சேலஞ்ச் டு மீ டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக இப்படிலாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல அங்கே சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அதாவது எப்பயுமே இதில் என்ன சொல்கிறாங்க, 3rd பாயிண்டில் நேச்சுரலாக ஷை பர்சன் அண்ட் வில் டேக் டைம் டு மிக்ஸ் அப் வித் நியூ பீப்புள் இந்த குரூப். நீங்கள் மேலே 2வது பாயிண்ட் வரைக்கும் ஓகே, இது வேண்டாம், இது ஏன் போட்டாங்கன்னு தெரில, நான் அப்புறமேட்டு எடுத்துகிறேன், என்னுடைய தவறு தான். ஓகேங்களா? அதாவது நீங்கள் நாலேஜ் இருக்குது இல்லைன்றலாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கூட ஓகே. ஆனால் அவங்களுக்கு தேவை டக்குன்னு குரூப்பில் மிங்கிள் ஆயிடணும். ஓகேங்களா? வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் பழக மாட்டேன் வைக்க மாட்டேன்றவங்க எந்த கம்பெனிலையும் எடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை விட்டுருங்க, 3rd பாயிண்ட்டு. அடுத்து திஸ் வீக்னஸ் ஐ மேட் இட் சேலஞ்சிங் ஃபார் மீ டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சில நேரங்களில் எனக்கு வந்து இது வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறது கூட சேலஞ்சாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கடைசி 2 பாயிண்ட்டை விட்டுருங்க, இந்த முதல் தான். ஸோ இது ஒரு வீக்னஸ் எல்லாருமே இருக்கிறது தான் சார். இப்போ புதுவெளியில் எழுந்து பேசுகிறேன் பயமாக இருக்குது சார், மித்தவங்க நான் எழுந்து பேசினா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. பட் ஆனால் இதை மீதி 2 பாயிண்ட்டை விட்டுட்டு, ஆனால் கொஞ்சம் கடந்த காலமாக நான் நியூஸ் பேப்பர் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று படித்தோம், சில பேர் என்ன ப்ராக்டிசஸ் பண்ணியும் இதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நான் இதை எடுத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஓவர்டேக் தட், அவ்வளோதான். ஸோ திஸ் அடுத்த சாம்பிள், ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ. அந்த இதுக்கு எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது சார், அதனால் நீங்கள் என்ன எடுக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் வித் இன்டர்ன்ஷிப் வித் XYZ கம்பெனி. இந்த ஒரு பெரிய கம்பெனியில் நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேன், எனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு ஒர்க் மாதிரி இருக்குது இன்டர்ன்ஷிப்பில், அது சொல்லலாம். ஐ பி அ குட் லீடர், ஸோ மை கோவர்க்கர்ஸ் வில் ஜாய்ஃபுல்லி ஒரு ஒர்க் ஜாய்ஃபுல்லி அண்ட் வில் டெலிவர் குட் ரிசல்ட்ஸ். நான் வந்து ஒரு நல்ல தலைமை பண்பு உடையவன். தலைமை பண்பு உடையவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல ரிசல்ட்ஸ் வரதுனா மட்டும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கெட்டது வந்தால் கோவர்ஸில் பிரேம் பண்ணுறது இல்லை. லீடர் இஸ் அ பர்சன், எது நடந்தாலும் நான் பொறுப்பு, நல்ல வேலை பாருங்கள், உங்களை நான் மாட்டி விட மாட்டேன், நான் கோவர்க்கர்ஸ் என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறோம்னா ஒரு நல்ல குட் லீடர்னு சொல்லலாம்.
சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இது நடந்தாலும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி கங்க்ராட்ஸ்னா முதல்ல பாராட்ட வாங்கிக்குவாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சா நான் என்னோட டீமில் யாரோ அதில் பலிகடா ஆக்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குட் லீடராக இருக்கிறதுக்கு உங்களோட இது இருக்குன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஐ கேன் மிக்ஸ் அப் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பர்சன், வெவ்வேறு கலாச்சாரம் உள்ள ஆட்கள் கூட என்னால் பழகி பேச முடியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு கலாச்சாரம்னா என்ன, நம்ம தமிழ் கலாச்சாரம் இல்லாத ஆங்கில கலாச்சாரம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ், இந்த மாதிரி ஆட்கள் கூடயும் என்னால் கலந்து பேச முடியும், எனக்கு அந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் என்னை ஹையர் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து நல்ல தலைமை பண்புள்ள ஆளுநராக இருப்பேன். நான் ஏற்கனவே இந்த இதில் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த கம்யூனிகேஷனும் குவாலிஃபிகேஷனும் என்னோட பக்காவாக இருக்குது சார். மித்தவங்களோட நான் ஒரு படி மேலே தான் இருக்கேன். நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் காரணம் நான் மித்த கலாச்சார பர்சன்கள் கூட நிறையா மிங்கிள் ஆவேன். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே 4வது பாயிண்ட்டுக்கும் நான் இங்கே இருக்குது பார்த்துங்க, ஐ கேன் மிக்ஸ் அப் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பர்சன்ஸுக்கும் இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமே அடிபட்டு போயிடும். முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஐ எம் நேச்சுரல் ஷை பர்சன் அண்ட் டேக் டைம் டு மிக்ஸ் அப் பீப்புள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லிடாதீங்க. அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஐ கேன் மிக்ஸ் அப் வித் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பர்சன். எப்பயுமே ஒரு வேலைக்கு உள்ளர போகிறவங்க நீங்கள் உடனே டீமோட அடாப்ட் ஆகணும். ஓகேங்களா? ஒரு ஜெண்டர் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேச மாட்டேன், ஷையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து இதாக இருக்குது, கண்டிப்பாக வேலையே கிடைக்காது, இந்த ஜென்மத்தில் கிடைக்காது. யூ ஷுட் பி ஏபிள் டு ஜஸ்ட் மிக்ஸ் அப் வெரி குவிக்லி அண்ட் மிங்கிள் அப் வித் தெம், டீம் அப் வித் தெம். டக்குன்னு ஒரு டீம் பில்டிங்கும் எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? டக்குன்னு மிங்கிள் ஆகணும், பேசணும், ஒர்க் ரிலேட்டடாக எந்த இருந்தாலும் எந்த இதில். ஏன்னா ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ ப்ராஜெக்ட் ஃபெயிலியருக்கோ காரணம்னா கம்யூனிகேஷன் கேப் தான். இந்த கம்யூனிகேஷன் கேப் எதனால் வருது? பல காரணம் வரலாம். அதில் முதல் காரணம் ஷைனஸ், வெக்கப்படுறது, இல்லை அந்த பேர் என்ன, பேசுறது, யோசிக்கிறது. ஓகேங்களா? ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சமயத்தில் செய்கிற உதவி பல உயிர்களை காப்பாற்றும், பல பொருட்களையும் காப்பாற்றும், பொருள் விரைவைகளையும் காப்பாற்றும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டக்குன்னு டீம் பில்டிங் ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து போகலாம். வை டு யூ வாண்ட் திஸ் ஜாப்? ஐ வாண்ட் திஸ் ஜாப் பிகாஸ் ஐ see it as a perfect opportunity to start a career. எனக்கு இந்த வேலை வேணும். ஏன்னா இப்போ இது என்னோட என்னோட பேர் என்ன, வேலை ஆரம்பிக்கிறேன், எனக்கு கரெக்டான இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் த கம்பெனி வேல்யூஸ் அண்ட் ரூல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி வித் மைண்ட். இந்த கம்பெனியோட வேல்யூஸும் ரூல்ஸும் என்னோட கேரக்டருக்கும் என்னுடைய என்ன சொல்கிறது இதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் சார். அதனால் இந்த வேலை எனக்கு வேணும். ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் என்விரான்மெண்ட் தட் வில் சேலஞ்ச் மீ, கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லேர்ன் நியூ திங்ஸ், அலோ மீ டு டெவலப் மை ஸ்கில்ஸ். எனக்கு வந்து நான் எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கணும், எனக்கு புது விஷயங்களை தரணும், ஆப்பர்ச்சுனிட்டி, புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உந்துதல் சக்தியாக இருக்கணும், என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் என்னை அலோவ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், ஏன் நான் உனக்கு இந்த வேலை தரணும், ஓகேங்களா, ஏன் இந்த வேலை தரணும்னா சார் கொடுத்தீங்கன்னா நான் ஒழுங்காக வேலை பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு பின்னாடி சொல்லலாம். ஓகேங்களா? வித் திஸ் ஜாப் ஐ பிலீவ் தட் ஐ கேன் ரீச் மை கோல்ஸ் போத் ப்ரொஃபஷனலி அண்ட் பர்சனலி. இந்த வேலை கிடச்சதுன்னா பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் எனக்குன்னு வாழ்க்கைகளில் சில லட்சியங்கள் இருக்குது, அதை அடைய முடியும்னு நான் நம்புகிறேன். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. த திங்ஸ் ஐ ஹர்ட் அபவுட் யுவர் சப்போர்ட்டிவ் கல்ச்சர் மேக் மீ பிலீவ் தட் இஸ் ரைட் ஸ்டார்ட் டு மை கேரியர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நீங்கள் உங்களோட சப்போர்ட்டிவ் கல்ச்சர் வந்து நான் என்னுடைய கேரியர் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சப்போர்ட்டிவ் கல்ச்சர்னால் ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி பாலிசிஸ் அண்ட் அதர் திங்ஸு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக, எனக்கு கேரியர் இது பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அடுத்து டிப்ஸ் ஃபார் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சிம்பிள் தான். பி ஆன் டைம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கரெக்டான டயத்துக்கு போக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூக்கு சரியான நேரத்துக்கு போய் சேர்றது, இதுவுமே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இஃப் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் இன்டர்வியூ இன் அம்பத்தூர் ஆர் பேர் என்ன இருங்காட்டுக்கோட்டை ஆர் சென்னை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு 1/2 hour 15 minutes முன்னாடியே போய் சேர்றது நல்லது. அடுத்து நோ இன்டர்வியூவர்ஸ் நேம். ஓகேங்களா? இன்டர்வியூவர்ஸ் நேம் இது வந்து எல்லாராலையும் கேட்க முடியாது, பட் கேட்குறவங்களும் இருக்காங்க. அவங்க ஓகேங்களா, இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிப்பேர் கொஸ்டின்ஸ் இன் அட்வான்ஸ் அபவுட் த கம்பெனி. ஏற்கனவே நம்ம பார்த்த பாயிண்ட் தான், கம்பெனியை பற்றி நிறையா ரிசர்ச் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? அந்த கம்பெனியை பற்றி நிறைய என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிங் யுவர் ரெஸ்யூம். ஓகேங்களா? முக்கால்வாசி பண்ணுற தப்பு இதுதான்.
ஓகேங்களா. எல்லாமே ரெடியாக இன்டர்வியூ போயிடுறது, அங்கே போய் கடைசியாக பார்த்தா ரெஸ்யூம் இருக்காம பிரிண்ட் அவுட் கடையை தேடிட்டு இருப்போம். ஜெராக்ஸ் கடை இங்கே இருக்குது, ஜெராக்ஸ் கடை இங்கே இருக்குன்னு. அதனால் முதல் நாளே ரெஸ்யூம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து கேரி அ பென் அண்ட் அ ஸ்மால் நோட் பேட் வித் யூ. எந்த இன்டர்வியூ போனாலும் அவங்க எதிர்பார்க்கறது முதல்ல ஒரு நோட் பேடும் ஒரு பேனாவும் தான். இது இல்லாமல் கையை காலை ஆட்டிட்டு பிறகு ரெஸ்யூமை மட்டும் தூக்கிட்டு அங்கே போக வேண்டாம். ஒரு சின்ன நோட் பேடு ஒரு பேனா. சப்போஸ் they ask any questions related to mathematics, you need to do some calculations. அதுக்கு ஒரு நோட் பேடோ பேனாவோ வேணும் இல்லையா உங்களுக்கு, எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட். ஓகேங்களா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை சொல்கிறாங்க, greet the interviewer with a handshake and a smile. ஓகே, முன்னாடியே சொல்கிறேன், ஸ்மைல்னா இப்படி சிரிக்கிறது. ஓகேங்களா, எகத்தாளமாக சிரிக்கிறது கிடையாது, அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஸ்மைலோட ஹேண்ட் ஷேக்கு. அந்த ஹேண்ட் ஷேக் எப்படி இருக்கும்னா ஃபேமாக இருக்கணும். அப்படி இன்டர்வியூரும் உங்களோட கை எப்படி கொடுப்பாருன்னா ரொம்ப அழுத்துவார் கையை, நீங்கள் பதிலுக்கு கொஞ்சம் ஃபேமாக அழுத்தணும். தட் ஷோஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபிஷ்ஷி ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷி ஹேண்ட் என்ன, செத்த மீன் எப்படி இருக்கும், கையை கொடுத்தா அப்படி சொங்கி மாதிரி வச்சுட்டு கையை இப்போ இப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஒத்து வர செட் ஆகாது, வேலை கிடைக்காது முக்கால்வாசி. ஓகேங்களா. இன்டர்வியூ ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான்னு நீங்கள் ஹேண்ட் ஷேக் நல்லா ஃபேமாக அவர் கையாக இருந்தால் நீங்கள் கையை இது பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து லிசன் கேர்ஃபுல்லி டு த இன்டர்வியூவர். இது மறுபடியும் முன்னாடி சொல்கிறது தான். நம்மளோட பேசிக் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பரீட்சையில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எனக்கு அது ஆன்சர் தெரில, எனக்கு என்ன தெரியுமோ அதை எழுதி வச்சுட்டு வந்துடுறது. அப்படி இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அதை நல்லா லிசன் பண்ணி அதுக்கு பேர் என்ன பதில் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து வெயிட் ஃபார் த இன்டர்வியூ டு மென்ஷன் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். ஊருக்கு முன்னாடியே சம்பளம் அவ்வளோ இது கேட்குறது முறை கிடையாது. ஓகேங்களா. இன்டர்வியூரே உங்களுக்கு சொல்லுவாங்க வாட் இஸ் த சேலரி பெனிஃபிட்ஸு, அதெல்லாம் அவங்களே இஃப் யூ ஆர் ஓகே ஃபார் த இந்த வேலைக்கு நீ சரின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே அவங்க சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்னா இன்னும் இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஊருக்கு முன்னாடி போய் என் சம்பளம் எவ்வளோ, இது எவ்வளோ, நீ இதை வச்சு முடிவு பண்ணுவேன், அப்படி முடிவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா. எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க, யூ அட்டெண்ட் த இன்டர்வியூ வாட் எவர் த மேபி த சேலரி. ஓகேங்களா. அது கடைசியாக நீ தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. சேலரி அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துங்க வெதர் யூ வாண்ட் டு கோ ஆர் நாட் டு கோ. பட் டோன்ட் எடுத்தானே உள்ள. நான் பார்த்துருங்க ஐடியில் கேம்பஸ் அட்டன் பண்ண வரவங்கலாம் கம்மி சம்பளம் இல்லை சார், என்ன சார் வேலை, இதெல்லாம் முறை கிடையாது. ஓகேங்களா. நீ இந்த கேள்வி கேட்கறது எதுக்கு தெரியல, ஏன்னா எப்படியும் உனக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி கேட்டாலே வேலை கிடைக்க போகிறதில்ல, அப்படி சொல்ல கேட்கவே கூடாது அவங்ககிட்ட. ஓகேங்களா. வெயிட், அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்லு. ஓகே, இது பண்ணுங்க, தே வில் டிசைட் உங்களோட அந்த குவாலிட்டிஸ்க்கு இந்த ஸ்கில்ஸுக்கு இவ்வளோ சேலரி கரெக்டாக இருக்கும். இல்லை அவங்க மேலிடத்துல சொல்லியிருப்பாங்க இவ்வளோ தான் சம்பளம்ப்பா அப்படின்னு. ஸோ அவங்களோட சொல்லுவாங்க பெனிஃபிட்ஸ்லாம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. தென் யூ டேக் அ டெசிஷன் வெதர் டு கோ ஆர் நாட். ஆனால் முதல்ல போய் என் சம்பளம் அவ்வளோ, இந்த சம்பளம் கட்டுப்படி ஆகாது, இதெல்லாம் பேச வேண்டாம். ஓகேங்களா. நெகோசியேஷன் கேன் பி டன் ஒன்லி அட் த லாஸ்ட். ஓகேங்களா. அது நெகோசியேஷன் தட்ஸ் அ செப்பரேட் டாபிக், அது இங்கே வராது. ஓகேங்களா. லீவ் த இன்டர்வியூ வித் a குட் இம்ப்ரெஷன் அண்ட் a ஸ்மைல் அண்ட் a firm handshake. முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணலை அது பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ முடிஞ்சு கிளம்பும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டை நான் நல்லா பண்ணலாம் தெரிஞ்சாலும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட் ஷேக்கு ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு வெளியே போகிறது நல்லது. இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது ட்ரெஸ் கோடு. Wear a comfortable dress as the interview may last long. Relatively relaxed attire can help you focus on the interview. Can practice sitting and walking in the dress before going to wear formal shoes. ஒன்றும் இல்லைப்பா, டைம் இல்லை, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா. அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னா ஒரு ரிலாக்ஸ்ட் அட்டையர். ரிலாக்ஸ்ட் அட்டையர்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப டைட்டாக இல்லை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அப்படி இருக்க வேணாம். முதல்ல இங்கே கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லணும்னா உடலெல்லாம் நீ முதல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் அட்டையரில், ரொம்ப டைட்டாக ரொம்ப இரிக்கமாக உள்ளார ரொம்ப இல்லை அப்படி இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக. ஓகே, ரிலாக்ஸ் அட்டையர்னா அதான். ஓகேங்களா. ஒரு ரிலாக்ஸ்டு பேட்டர்னில் ட்ரெஸ் போடுறது. ஓகேங்களா. அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லைன்னு போட்டு அடுத்து இந்த கேன்வாஸ் ஷூ பேர் என்ன கம்பெனியில் கொடுக்குற சேஃப்டி ஷூ, ஐடியில் கூட சேஃப்டி ஷூஸ்லாம் போடாமல் ஃபார்மலாக ஒரு ஷூவை போட்டு போகணும். அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் பொதுவாக இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ட்ரெஸ் கோடு. ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஆஃப் த ட்ரெஸ்ஸு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கலர் வந்து நீ என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அந்த இன்டர்வியூல எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெனி கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் வேரிங் சாலிட்ஸ் ஓவர் பேட்டர்ன்ஸ் லுக் ப்ரொடக்ஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, பேட்டர்ன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த கட்டமாக போட்டிருக்கிறது சட்டையில் பூவாக போட்டிருக்கிறது, டிசைன் ஒரு வளையம் இது இல்லாமல் ஒரே கலரு. ஓகேங்களா. ஒரே கலரு அதை போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் டார்க் கலராக இல்லாமல் லைட் கலராக இருந்தால் ஓகே. ஓகே, லைட் கலர்னா தெரியுமில்ல உங்களுக்கு, லைட் ப்ளூ, லைட் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி இதாக அதாவது டார்க்காக இல்லாமல் லைட் கலரில் சாலிடாக இந்த பேட்டர்ன் இல்லாமல் ஷர்ட் போட்டால்
ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒயிட் கலர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, வேரிங் ஒயிட் கேன் பிரசன்ட் யூ அஸ் அ ஹைலி ஆர்கனைஸ்டு ப்ரொஃபஷனல். ஆக்சுவலாக ஒயிட் கலர் போட்டிங்க, அதுவும் அந்த சட்டை வந்து வெறும் பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹைலி ஆர்கனைஸ்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றாங்க. அது உண்மைதான். பெரும்பாலும் ஒயிட் கலர் யார் தருவாங்கன்னா டாக்டர்ஸ், ஓகே, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தருவாங்க. ஸோ தட் டிஃபைன்ஸ் த ப்ரொஃபஷன், ஓகேங்களா. ஸோ வேரிங் ஒயிட் வந்து உங்களை அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் வைக்கும்ன்றாங்க. அதர் கலர்ஸ் வந்து பார்த்துக்க நீங்கள் அதனால போட்டுங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டியது ட்ரெஸ்ஸு, அது பேட்டர்ன்ஸ் இல்லாமல் சாலிட் கலர். சாலிட்னா தெரியுங்களா, ஒரே கலரா லைட் கலரா, வேற ஒன்றுமே பெருசாக இல்லை. க்ரூம் யுவர் செல்ஃப்லாம் ஒன்றும் இல்லை. அந்த இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது. மேக் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு ஹேர், நெயில்ஸ், மேக்கப் அண்ட் சென்ட் கேன் ஹெல்ப் யூ லுக் கான்ஃபிடென்ட். இதில் முக்கியமாக பார்க்குறது சென்ட்டு, ஓகேங்களா. அடுத்து இந்த தலைமுடி, ஓகேங்களா. தலைமுடியை கொஞ்சம் வெட்டிக்கிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த ஹிப்பி ஸ்டைலு, சைடில் 2 கோடு விட்டுக்கிறது, ஓகேங்களா, இதெல்லாம் இங்கே செட் ஆகாது. க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க. இன்டர்வியூ போகும்போது க்ளீன் ஷேவ் பண்ணிடுங்க. நெகங்களை பாருங்கள், நெகத்துக்குள்ள அழுக்கு எடுத்துருங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. மேக்கப் அண்ட் சென்ட், இங்கே என்ன பிரச்சனை, இன்டர்வியூ தான் போகிறீங்க, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அவ்வளோ பவுடர் பண்ணுறது, சென்ட்டை ஓவராக போடுறது. யோசிச்சு பாருங்க, இட் வில் பி அன் ஏசி ரூம் ஆர் சம்திங். உள்ளார போனோன்னா அந்த சென்ட் வாட பகிர்னு அடிக்கும், பயங்கரமாக தூக்கும், ஓகேங்களா. ஸோ திடீர்னு ஒரு மேக்கப் போடுறது, மேக்கப் போடுறது தவறு கிடையாது. இஃப் இட் இஸ் ஒரு ரொட்டீன் ஷெட்யூல், ஓகே. இதுக்காக ஒரு புதுசாக ஒன்று போட்டு, ஓகேங்களா, சில பேர்லாம் பார்த்துருக்கோம், அதுக்காக புதுசாக ஒரு இதை போட்டு, ஓகேங்களா, அந்த மேக்கப் உங்களுக்கு செட் ஆகாது. வேர்வை வழியலாம், இல்லை லிப்ஸ்டிக் போட்டால் துடைக்கும் போது இழுவிடலாம். ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ என்ன சார், இதெல்லாம் தேவையா? அதாவது செய்ய வேண்டாம்னு சொல்லலை, இங்கே என்ன சொல்கிறாங்க, பேயிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஓகேங்களா. உங்கள் முடி எந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா, முடி வந்து கரெக்டாக கட் பண்ணி எந்த டிசைனும் இல்லாமல், ஓகேங்களா, டீசெண்டாக ஒரு ப்ரொஃபஷனலான ஹேர் ஸ்டைல், ஓகேங்களா, கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் நெயில்ஸ்லாம் வெட்டி ஒரு டீசெண்டான மேக்கப். சென்ட்டு போடுறத கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப தூக்குற மாதிரி போட வேணாம், அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து ட்ரை டு கெட் அ குட் நைட் ஸ்லீப் பிஃபோர், ஓகே. இன்டர்வியூ பற்றி நினச்சிக்கிட்டே தூக்கம் இல்லாமல் இருந்தால் அடுத்த நாள் சொதப்பிடும், நல்லா தூங்குன்றாங்க. ஹெல்ப் யுவர் ஹேர் ஸ்டைல் க்ளீன் அண்ட் கீப் யுவர் ஹேர் ஸ்டைல் க்ளீன் அண்ட் சிம்பிள். மறுபடியும் ஹேர் ஸ்டைல் தான் வராங்க. தலைமுடி கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க பார்க்க சொல்கிறாங்க, சிம்பிளாக இருக்கணுன்றாங்க, ஓகேங்களா. டெய்ல் விடுறது, ஃபங்கு வைக்கிறது, இதெல்லாம் கோடு விடுறது, கிருதா உள்ள கீழே வச்சுக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைல் வச்சுக்க சொல்கிறாங்க. டை அப் யுவர் ஹேர் ப்ராப்பர்லி ஸோ தட் யுவர் ஹேர் டசன்ட் டிஸ்ட்ராக்ட் யூ. அதாவது உங்கள் முடியை ஏதாவது லூஸாக இருந்தால் கொஞ்சம் டை பண்ணி வச்சு சொல்கிறேன். எஸ்பெஷலி திஸ் இஸ் ஃபார் லேடிஸ். ஃபிங்கர் நெயில்ஸ் ஷுட் பி க்ளீன்ட் அண்ட் ட்ரிம்டு, ஓகேங்களா. ஏதாவது ஃபிங்கர் நெயில்ஸு இருந்ததுன்னா கொஞ்சம் க்ளீனாக ட்ரிம் பண்ண வச்சு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், சப்போஸ் லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் எல்லாம் போடுறதுனால லைட் கலராக போடுங்க, ரொம்ப டார்க் கலர் வேண்டாம், ஓகேங்களா. மீடியம் டோனில், ஓகேங்களா. அதாவது லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இட் இஸ் ஃபார் லேடிஸ் பர்சன்ஸ், இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் டூயிங் எனி திங் ரிலேட்டட் டு திஸ், அது கொஞ்சம் மீடியம் டோனில், லைட் டோனில் இருந்தால் ஓகே. அப்ளை மேக்கப் ஃபார் த ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன மேக்கப் தேவையோ அது மட்டும் போட்டால் போதுன்றாங்க. வேறு வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பர்ஃப்யூம், மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, பர்ஃப்யூமை கம்மியாக போடுங்க. பெரும்பாலான ஹெச்ஆர்ஸை எரிச்சல் ஊட்டும், இரிட்டேட் பண்ணும், பர்ஃப்யூம் ரொம்ப அதிகமாக போட்டு வருவாங்க. வேறு மினிமல் ஜுவல்லரி, தட் இஸ் ப்ரொஃபஷனல் அப்பியரன்ஸ். நகைக்கடை விளம்பரம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியான ஒரு மினிமல் ஜுவல்லரி போட்டு போனால் தட் வில் பி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணுன்றது, ஓகேங்களா. இந்த இதெல்லாம் போடக்கூடாது. ரிங்கிள் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, எக்ஸஸ் பாடிஸ், மறுபடியும் சொல்கிறாங்க, பாடி பர்ஃப்யூம்ஸ் அதிகமாக போடாதீங்க. ரிங்கிள் ஷர்ட் இந்த கை இருக்கும், டிஷர்ட் போடாதீங்க. ஹெட்ஃபோன்ஸ் கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது, அத்லெட்டிக் ஷூஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போட்டு போகிறது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் போட்டு போகலான்றாங்க இன்டர்வியூக்கு. ஓகே, அடுத்து பாடி லாங்குவேஜ், ஓகேங்களா. பாடி லாங்குவேஜ் வந்து பாடி லாங்குவேஜ் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பார்ப்பாங்கன்னு சொன்னேன். யுவர் பாடி சேஸ் a lot about you, your mood and your thoughts. உங்களுடைய உடல் வந்து உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் உடல் மொழி தான் உங்களை பற்றி அதிகமாக சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறாங்க, ஓகேங்களா. உங்களுடைய மூடு, உங்கள் தாட்ஸை பற்றி அதிகமாக சொல்லும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அ ஃபர்ம் ஹேண்ட் ஷேக் அண்ட் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு பி ரிலாக்ஸ்ட் ஸோ த இன்டர்வியூவர் டசன்ட் திங்க் யூ ஆர் நர்வஸ். அதாவது உள்ளார போனான்னு மறுபடியும் சொன்னேன், ஒரு ஃபர்ம் ஹேண்ட் ஷேக், செத்த மீன் மாதிரி கை கொடுக்காம கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அந்த இன்டர்வியூருக்கும் நீங்கள் வந்து நர்வஸாக இருக்குன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஓகேங்களா. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் கண்ட்ரோலிங் எக்ஸஸ் மூவ்மெண்ட் அண்ட் அவாய்டிங் ஃபிட்ஜெட்டிங், டாக்கிங்
வித் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷேக்கிங் ஆர் டேப்பிங் வித் யோர் ஃபீட். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் தான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் கிளாஸுக்கு முன்னாடி நின்று பேசுனீங்கனாலே இங்கே அவங்க சொன்ன எல்லாமே வந்துடும். நேராக இன்னும் நம்மளால் ஃபஸ்ட்டு பேச முடியாது. இப்படிமீங்க தலையை குனிகிறது, இது எல்லாமே ஃபிட்ஜெட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து கையை ஆட்டி ஆட்டி பேசுறது. ஓகேங்களா? பேசலாம், ஓரளவுக்கு பேசலாம். இப்படிலாம் ஆட்டி நார்மலாக. ஓகேங்களா? காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறது, உடம்பு இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் என்ன அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மைலிங் நாட் ஒன்லி ஷோஸ் யூ ஆர் ஃப்ரெண்ட்லி பட் யூ ஆர் கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ் டியூரிங் இன்டர்வியூ. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்டர்வியூ எப்படி நீங்கள் பண்ணாலும் சரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்படியே போட்டு இப்படியே ஏதோ ஒரு படத்தில் வடிவேல முறைப்பாங்களா அந்த மாதிரி இப்படியே முறைச்சிக்கிட்டோ இப்படியே திருது முடிச்சுக்கிட்டோ இருக்க வேணாமல் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்லியான ஆள், கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் அவங்களுக்கும் புரியணும், உங்களுக்கும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். Sit up straight in your chair with your feet resting flat on the floor. ஓகேங்களா? நேராக உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. நேராக உட்காந்துட்டு ஓகேங்களா உங்கள் ஃபீட்டு கால் வந்து தரையில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. ரெஸ்ட் யுவர் ஆர்ம்ஸ் ஆன் யோர் சைட் ஆர் ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த டேபிள். கரெக்டாக நம்ம உட்காந்துருக்க மாதிரி தான். ஓகேங்களா? உங்கள் ஆர்ம்ஸை வந்து உங்கள் சைடில் எப்படியோ டேபிள் மேலே இப்படியோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேக்கிங் ஐ கான்டாக்ட் ஷோஸ் தட் யூ ஆர் லிசனிங், தட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டாக்கிங் டு த இன்டர்வியூவர். அதாவது இதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கிறத பார்க்கறது இல்லை. ஓகேங்களா? கீழே பார்க்கறது, சைடில் பார்க்கறது. அவர் தானே இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஐ கான்டாக்ட்னா கண்ணா பார்க்கணும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் மேக் பண்ணணும், இன்டர்வியூருக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஓகேங்களா? நேருக்கு நேர் ஐ கான்டாக்டை உருவாக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. டோன் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றாங்க முதல் பாயிண்ட்ல. அடுத்து பி கான்ஃபிடென்ட் இன் உன்னோட ஆன்சர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் ஸ்பீக் இன் அ மோனோடோன், இட்ஸ் போரிங். ஓகேங்களா? மோனோடோன்னா ஒன்றும் ரோபோட் மாதிரி பேசுறது, ரேடியோ மாதிரி. இல்லை சார் காலைல வந்தேன் சார், அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வாய்ஸ் எடுத்து பேசுறது கரெக்டாக இருக்கும். பி ஷுர் தட் யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் டூ குவிக்லி ஆர் ஸ்லோலி. ஓகேங்களா? நான் ரொம்ப வேகமாகவோ ரொம்ப மெதுவாகவோ பேசுகிறத என்ன தவிர்க்கிறது நல்லது. நார்மல் ஸ்பீடில் பேசுங்க. ட்ரை டு அவாய்ட் த உம்ஸ் அண்ட் லாங் பாசஸ். இதுதான் சொன்னான். அப்படி இழுக்கிறோம்ல, இதை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னால் ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்ளோவில் ஸ்பீடாக ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்ளீட் த ஆன்சர் ஃபுல்லி. ஒரு ஆன்சரை பாதியில் நிப்பாட்டாமல் ஃபுல்லாக பேசி முடிச்சிருங்கன்றாங்க. ஃபைனலி டோன்ட் ஸ்பீக் டூ சாஃப்ட்லி ஆர் டூ லவ்லி அண்ட் பி ஷுர் ஸ்பீக் கிளியர்லி நாட் டு யுவர் செல்ஃப். ஓகேங்களா? உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறது இருக்கக்கூடாதுன்றாங்க. ரொம்ப சத்தமாகவோ ரொம்ப ரொம்ப மெதுவாகவோ ரொம்ப லவுடாவோ பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே பேசிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. சில பேர் உங்களுக்கு நீங்களே பேசிக்க ஒரே கேள்வி கேட்டால் இதுக்கு எங்கேயோ படிச்சிருக்கேனே அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசிக்க வேண்டாம். அதெல்லாம் தான் இங்கே சொல்கிறாங்க. சம்மரி இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் த இன்டர்வியூ ப்ராசஸ், assemble and consider previous interview experience, research the companies, rehearse your answers before the interview, dress professionally and look the part, arrive on time. இவ்வளோதான். அதாவது இன்டர்வியூ ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ப்ராசஸ், மோல ரிட்டன் டெஸ்ட்டா, ஓகேங்களா, இல்லை எடுத்தானே பேர் என்ன ஆப்டிடியூட் டெஸ்ட்டா, பேர் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. அடுத்து அசம்பிள் அண்ட் கன்சிடர் ப்ரீவியஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூவில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை என்னெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு, ரெண்டுமே அதை வந்து கொஞ்சம் இது பண்ணி வைங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கம்பெனி, எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்களோ மறுபடியும் சொல்கிறாங்க, அதை தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ரிகர்ஸ் யுவர் ஆன்சர்ஸ், அதையும் சொல்கிறாங்க. 1-2 வாட்டி உங்கள் நண்பர்கள் கூட பேசி பாருங்கள். ஓகேங்களா? ஒரு இன்டர்வியூ மாதிரியே உட்காந்து ரிஹர்சல் பண்ணி பாருங்கன்றாங்க. ப்ரொஃபஷனாக ட்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியம் அரைவ் ஆன் டைம், பஞ்சுவலாக போங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ரிப்பேர் ஃபார் த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இன்டர்வியூ கேட்குற கேள்விகளுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் தான். ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும், உங்களுக்கு ஏன் இந்த வேலை தேவைப்படுது, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஆன்சர் தயார் பண்ணி வைங்க. டிஸ்கிரைப் தி சிச்சுவேஷன், த டாஸ்க்ஸ், தி ஆக்ஷன்ஸ் டேக்கன் அண்ட் த ரிசல்ட்ஸ் அச்சீவ்டு. என்ன சுச்சுவேஷனு, அதாவது இதெல்லாம் உங்களை என்ன சொல்கிறது, நீங்கள் ஏற்கனவே என்னெல்லாம் என்ன சாதனைகள் செஞ்சுருக்கீங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இங்கே மெயின்டைன் குட் ஐ கான்டாக்ட் அண்ட் ஸ்மைலு. ஓகேங்களா? நல்ல ஐ கான்டாக்டும் கொஞ்சம் சிரிப்பையும் வச்சுக்கிட்டே நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி டு த இன்டர்வியூவர்ஸ் கொஸ்டின்ஸ். ரொம்ப இன்டர்வியூ கேட்குற கேள்வியாக கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் சொல்லாமல் இருந்தால் போதும்.
கீப் ஆல் யுவர் ஆன்சர்ஸ் பாசிட்டிவ். உங்களோட எல்லா ஆன்சர்ஸும் பாசிட்டிவாக இருந்தாலே நல்லது, நெகட்டிவாக இருக்க வேண்டாம் எதுவுமே. யூ கேன் ஆஸ்க் ஃபர்தர் கொஸ்டின்ஸ், டெலிவர் அ ஃபிர்ம் ஹேண்ட் ஷேக் அண்ட் ஸ்மைல் அட் தி எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ. மறுபடியும் ஏற்கனவே பார்த்தது தான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கைக்குலுக்கல் மற்றும் சிரிப்போட அந்த இன்டர்வியூலேருந்து எழுந்துச்சு போகலாம். ஓகேங்களா? ஐ திங்க் வித் திஸ் எண்ட்ஸ். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இருக்குமா? ஏன் யாருமே சந்தேகமே கேட்க மாட்டேறீங்க? ஐ திங்க் திஸ் எண்ட்ஸ். எனி சந்தேகம் எதாக இருந்தால் கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஸோ ஏதாவது இருக்குங்களா?